ஸ்ரீராமலிங்காய நமஹ. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி திரு அருட்பிரகாச வள்ளற்பெருமான் திவ்ய திருவடிகளே சரணம். வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். எல்லாம் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக தான் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன், இல்லையா? இல்லை ஏதாவது டென்ஸ்டாக இருக்கீங்களா? தலைப்பு என்ன கொடுத்துருக்குறாங்க? கொஞ்சம் இன்டராக்டிவாக இருக்கணும், சரிங்களா? சும்மா இரு அப்படின்னா என்ன? அப்படின்னா என்னங்க சும்மா இருக்கிறதுனா என்ன? அமைதியா இருக்கணுமா? சும்மா இருக்கணும்னா அமைதியா இருக்கணும். அப்புறம் எதுவும் செய்யாம இருக்கணும். ஓகே, அப்புறம் வாட் எல்ஸ்? நான் அடக்கத்தோட இருக்கணும். நீங்க என்ன கூப்பிட்டே இருக்க வேணாம், எல்லாருக்கும் தெரியுது. நம்ம சும்மா இருக்க முடியுமா? இஸ் இட் பாசிபிள்? ஏதாவது சாத்தியக்கூறு 1%? ஓகே, இருக்காது, முடியாது, இல்லையா? சைலண்டா இருந்தா அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது, பேசாம இருந்தா அர்த்தம் இருக்குது, சும்மா இருந்தா அது எப்படிங்க அது? ஸோ முடியாத ஒன்றை வந்து இங்கே அவர் என்ன பேச சொல்றாரு. ரொம்ப யோசிச்சு தலைப்பு கொடுத்துருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். எதுக்கு இந்த தலைப்பு கொடுத்துருக்கிறாங்கன்னா, ஒரு சேயிங் இருக்குது வள்ளலாருடைய இதில், இன்று வருமோ நாளைக்கே வருமோ அல்லது மற்றென்று வருமோ அறியேன் எங்கோவி தொன்று மத வெம்மாயை அற்று வெளிக்குள் வெளிகடந்து சும்மா இருக்கும் சுகம். அதில் தான் இவங்க இந்த சும்மா இருக்குங்கிறத பிக்கப் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அது என்ன சொல்றாங்க? வெளிக்குள் வெளிக்கடந்து சும்மா இருக்கும் சுகம்.
இன்று வருமோ நாளைக்கே வருமோ அல்லது மற்றென்று வருமோ அறியேன். எது இன்று வருமோ நாளைக்கு, இன்னைக்கு வருமோ நாளைக்கு வருமோ அப்படிங்கிறது எதை கேட்குறாங்க? எதை கேட்குறாங்க? நம்ம எல்லாருக்கும் ஒரு பொதுவான விஷயங்கள் என்ன இருக்கு? நம்ம எல்லாருக்குமே பொதுவான விஷயம் பிறப்பு இறப்பு. எல்லாருக்கும் பசி எடுக்குமா? யாருக்காவது பசி எடுக்காம இருக்கா? எல்லாருக்கும் பசி எடுக்கு. எல்லார்கிட்டையும் ஈகோ இருக்கா? ஆணவம் இருக்கு. எல்லார்கிட்டையும் கண்மம் இருக்கா? இருக்கு. எல்லார்கிட்டையும் மாயை இருக்கா? இருக்கு. இவ்வளோ விஷயங்கள் பொதுவாக இருக்கு. ஆனால் நம்ம வந்து பிறப்பு இறப்பு தான், ஏன்னா மைண்ட் வந்து அங்கே தான் போய் நிற்குது. அது இல்லாமல் சன்மார்க்கம் அப்படின்னு சொன்ன உடனே மரணமில்லா பெருவாழ்வு தான். அது ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட்லாம் படிக்க மாட்டாங்க. நேராக பிஹெச்டி. என்ன படிக்கணும்? முதல்ல ஒரு ப்ரிலிமினரி படிக்கணும், அதுக்கப்புறமா ஹைஸ்கூல், அப்புறமா ஹையர் செகண்டரி, அப்புறமா காலேஜ், அதுக்கப்புறமா போஸ்ட் கிராஜுவேஷன், அதுக்கப்புறமா தான் டாக்டரேட் எல்லாம் இருக்கு. ஆனால் சன்மார்க்கத்தில் இருக்கிற சன்மார்க்கிகளையே நான் சொல்கிறேன், நேராக பிஹெச்டி தான். பேசிக் லெவல்லாம் எங்களுக்கு தேவையில்லை. தியானம் பண்ணுங்க அப்படின்னா துரியம் எப்போ அப்படிம்பா, உள்ள நுழைஞ்சோடனே தியானம் கற்றுக் கொடுப்பாங்க. ஒரு மன்றத்துக்கு வந்துட்டு உடனே அவங்களுக்கு தியானம் கற்றுக்கணும்னு ஆசை வந்து நான் அப்படியே வெளியே போய் நின்றுவேன். இன்னொரு நுழைஞ்சோடனே தியானம் கற்றுக்கணும்னு முதல்ல வெளியே போய் நிற்பேன். ஒரு நல்ல குரு, நல்ல சிஷ்யனுக்கு என்ன அடையாளங்க? நல்ல சிஷ்யனுக்கு என்ன அடையாளம்? ஒரு சிஷ்யன் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தேடி ஒரு குருவை கண்டுபிடிச்சான். அந்த குரு கிட்ட போகிறான். அந்த குரு வந்து இந்த மாதிரி என்னை நீங்கள் சிஷ்யனாக ஏற்றுக்கணும் அப்படின்னோடனே குரு வந்து அப்படியா, சரி ஏற்றுக்கிறேன். உடனே ஏற்றுக்க முடியாது, நான் ஒரு சாயந்தரமாக உனக்கு நான் சொல்கிறேன். அது வரைக்கும் நீ வந்து இந்த கிணத்துல இருக்கிற தண்ணியை வந்து அந்த வாளியில் வந்து இறைச்சி பக்கத்தில் இருக்கிற தொட்டியை நிரப்புன்னு சொல்லிட்டான். சாயந்தரம் வரைக்கும் நீ யாருக்கிட்டையும் பேசக்கூடாது. ஒரு கண்டிஷன் கொடுக்குறாரு, சாயந்தரம் வரைக்கும் நீ யாருக்கிட்டையும் பேசக்கூடாது. கிணத்துல இருக்கிற தண்ணியை அந்த வாளியில் எடுத்து நீ அந்த தொட்டியை நிரப்பு, சாயந்தரமாக நம்ம சந்திக்கலான்ட்டு போயிட்டார். ஏன்னா அவ்வளோதானே, பெரிய விஷயம் இல்லை, நம்ம ஒரு அரை மணி நேரத்தில் அதை முடிச்சிடலாம் அப்படின்னு போய் அந்த வாளி எடுக்கிறான். வாளியில் பாட்டமே இல்லை. அந்த வாளிக்கு பாட்டமே இல்லை. இது என்ன இப்படி சொல்லிட்டு போயிட்டாரு. ஒருவேளை அவருக்கு இந்த பாட்டம் இல்லைன்றது அவருக்கு தெரியாது போல இருக்கு, தெரியாமல் சொல்லிட்டார். இதை எப்படி நம்ம தண்ணி எடுக்க முடியும், எப்படி இந்த தொட்டியை நம்ம நிரப்ப முடியும் அப்படின்னு ரொம்ப குழம்பிக்கிட்டு அவர் யார்கிட்டையும் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. சாயந்தரம் வரைக்கும் நீ இந்த வேலையை செய்யி, நான் சாயந்தரம் அவன் சந்திக்கலான்னு சொல்லிட்டாரு. அவனுக்கு ஒன்றும் புரியல. அவன் ஒரு தடவை கூட அந்த பக்கெட்டை வந்து கிணத்துக்குள்ளே விடலை. ஏன்னா பாட்டமே இல்லை, நல்லா தெரியுது. இதில் ஒரு ட்ராப் தண்ணி கூட நம்மளால் எடுக்க முடியாது. இவனுக்கு பொறுக்க முடியல. சரி நம்ம போய் கேட்டுருவோம் அப்படின்னு நேராக போய் குருக்கிட்ட கேட்குறான். ஐயா, அதில் வந்து வாளியில் பாட்டமே இல்லை, அடிப்பகுதியே இல்லை, உங்களுக்கு அது தெரியாதுன்னு நினைக்கிறேன், அது நீங்கள் தெரியாமல் சொல்லிட்டீங்க போல இருக்கு. அவர் சொல்கிறார், இது என்னுடைய இடம், என்னுடைய கிணறு. நான் ஒரு விஷயம் சொல்கிறேன்னா எனக்கு தெரியாமல் தான் சொல்லியிருப்பேன்னா, அதில் பாட்டம் இல்லைன்னு எனக்கு நல்லா தெரியும். குரு சொன்னால் சீடன் செய்யணும். ஏன் எதுக்கு அப்படின்ற கேள்வியெல்லாம் கேட்கக்கூடாது. அதுதான் ஒரு நல்ல சீடனுக்கு அழகு. நீ சீடனாக இருக்கிறதுக்கு தகுதி இல்லை, போய் பாருன்னு சொல்லிட்டார் இல்லையா? சீடனுக்கு என்ன அழகு? குரு என்ன சொல்கிறாரோ அதை செய்யணும். இங்கே பெருமான் என்ன சொல்லியிருக்கிறார்? வள்ளல் பெருமான் குரு, நம்மலாம் சீடர்கள். என்ன சொல்கிறாரு? இன்று வருமோ நாளைக்கே வருமோ அல்லது மற்றென்று வருமோ அறியேன் எங்கோவே, என்னது தொன்று மல வெம்மாயை அற்று. இந்த மலங்கள் எல்லாம் அற்று வெளிக்குள் வெளி கடந்து சும்மா இருக்கும் சுகம். அந்த சும்மா இருக்கும் முன்னாடி இவ்வளோ ஸ்டேஜ் இருக்கு. இன்னைக்கு வருமா நாளைக்கு வருமா? எது? இந்த மலங்களை நான் வெற்றி கொள்ளக்கூடிய அந்த நாள் இன்று வருமோ நாளைக்கே வருமோ. இப்போ மலங்கள் எப்படி ஜெயிக்கிறது? நம்ம எல்லாருக்கிட்டையும் ஆணவம் இருக்கு இல்லையா? குடிக்கிறதுக்கு மட்டும் கொஞ்சம் வெந்நீர் சாரி. அப்போ அந்த மலங்களை நம்ம ஜெயிக்கணும். அப்போ ஆணவம், கண்மம், மாயை, இதுதான் முக்கியமான 3 மலங்கள். சரிங்களா? அப்போ சும்மா இரு அப்படின்னா
நம்ம எல்லாரும் தியானம் பண்ணுறதா யோசிச்சிருப்போம் இல்லைங்களா? சும்மா இது ஒரு தலைப்பு இருந்ததுன்னா நம்ம அந்த தியானம் பண்ண சொல்கிறாங்க போல இருக்கு அப்படின்னு தான் யோசிப்போம். இப்போ தியானம் தான் பண்ணணும். சும்மா இருக்கணும் அப்படின்னா இந்த சும்மா இருக்கிற வாசகத்தை நம்ம எங்கெல்லாம் பயன்படுத்தும் சொல்லுங்கள். எங்கேயாவது வந்தோம்னு வச்சுங்க, யாருடையும் சும்மா தான் வந்தேன் சொல்லியிருப்போமா இல்லையா? சும்மா தான் படுத்துட்ருக்கேன், சும்மா தான் சொன்னேன், அது ஒன்றும் சீரியஸ்னஸ் இல்லை, சும்மா தான் சொன்னேன். இந்த சும்மா அப்படிங்கிற வார்த்தையை நிறைய இடங்களில் நம்ம பயன்படுத்துவோம். யோசிச்சு பாருங்கள், நான் நிறைய எழுதி வச்சுருக்கேன், அவங்கவுங்க சிந்திச்சு பாருங்கள். இந்த சும்மா இருக்கிற வார்த்தையை நம்ம எவ்வளோ தடவை பயன்படுத்தியிருக்கிறோம். நம்மளுடைய லைஃப்பில் நிறைய பயன்படுத்துவோம். சும்மா சும்மா பேசிகிட்டே இருக்காது சொல்லுவோமா இல்லையா? சும்மா சும்மா இந்த சும்மாங்கிற வார்த்தையை நம்ம நிறைய பயன்படுத்துவோம். அதனுடைய உண்மையான பொருள் என்னன்னு தெரியாமையே பயன்படுத்தியிருக்கோம். இப்போ இங்கே உண்மையான இந்த சும்மா இரு அப்படின்ற பொருள் என்ன அப்படின்னா, சும்மா தான் இருக்கணும் இல்லையா? அப்போ எதை செய்யாமல் சும்மா இருக்க வேண்டும், அங்கே தான் கேள்வி நிற்குது. எதை பண்ணாமல் சும்மா இரு. ஒரு கோயிலில் ஒரு சாமியார் உட்காந்துட்டு இருப்பார். அந்த கோயிலில் அன்னதானம் பண்ணுவாங்க. எல்லாருக்கும் இவ்வளோ பெருசாக உருண்டை பிடிச்சி வைப்பாங்க. அந்த சாப்பாடு வந்து இவ்வளோ பெருசாக வைப்பாங்க. அந்த சாமியாருக்கு அதே மாதிரி கொடுக்குறாங்க. அவருக்கு மட்டும் 3 உருண்டை சோறு கொடுக்குறாங்க. மற்றவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு உருண்டை தான். ஒரு நாள் ராஜா அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அவர் இந்த நிகழ்ச்சியை பார்க்குறாரு. என்னத்துக்கு அந்த ஆளுக்கு 3 உருண்டை கொடுக்குற, அவர் என்ன பண்ணுறாரு, இந்த கோயிலெல்லாம் ஏதாவது வேலை பண்ணுறாரா? இல்லை, அவர் இங்கே சும்மா இருப்பார். அவர் இங்கே ஏதாவது பண்ணுவாரா? உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுவாரா? இல்லை. ஏதாவது சொல்லிக் கொடுப்பாரா? இல்லை. என்ன பண்ணுவார்? இல்லை, அவர் காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் அங்கேயே உட்காந்துருப்பார், அந்த மரத்தடியிலே உட்காந்துருப்பார், சும்மா தான் இருப்பார். ராஜா சும்மா இருக்கிறவனுக்கு எதுக்கே 3 உருண்டை சோறு கொடுக்குற, அவனை நிறுத்து அப்படின்ட்டார். அவன்கிட்ட போய் கேட்குறாரு, அந்த துறைகிட்ட போய் ராஜா கேட்குறாரு, நீ உனக்கு எதுக்கு 3 உருண்டை சோறு இங்கே கொடுக்கணும்? ஒரு வேலையும் பண்ணுறது கிடையாது, நீ சும்மா தானே இருக்கிற, உனக்கு எதுக்கு 3 உருண்டை சோறு? அப்புறம் அந்த துறை கேட்டான், உன்னால் சும்மா இருக்க முடியுமா அப்படின்னாரு. இது என்ன பெரிய விஷயம், உட்காடுறேன் அப்படின்னு ராஜா எதிர்க்க உட்காந்துட்டார். துறை உட்காந்துட்டார், ராஜா உட்காந்துட்டார். அப்படி ஆகுது 5 நிமிஷம், 10 நிமிஷம், அரை மணி நேரம், 1 மணி நேரம் ஆகுது. ராஜா அப்படின்னு நெளிகிறார். ஏன்னா எதிர்க்க துறவி உட்கார்ந்தது அப்படி சும்மா உட்காந்துட்டு, இந்த பக்கம் அந்த பக்கம் ஆடலை அசையலை ஒன்றும் உட்காந்துட்டே இருக்கும். ராஜா வந்து கொஞ்சம் அப்படி நெளிய ஆரம்பிக்கிறார். நெளியக்கூடாது அப்படிங்கிறார் துறவி. நெளியக்கூடாது, ஆடாமல் இரு, அசையாமல் இரு, நெளியக்கூடாது. சரி, நம்ம எப்படியாவது இந்த ஆள் ராஜா வச்சே இல்லையா, தோற்று போயிட்டா எப்படி, அசிங்கமாச்சு. அவர் அப்படி உட்காரணும்னு அவ்வளோ முயற்சி பண்ணி உட்கார்றாரு, கண்ணை மூடுறாரு, என்னென்னமோ பண்ணுறாரு. எல்லாம் ஒரு மணி நேரம் ஆச்சு. ராஜா வந்து 2 மணி நேரம் 3 மணி நேரம் ராஜாவால் முடியல. எப்பா என்னால் முடியலப்பா அப்படின்ட்டார். அப்போ இவர் கேட்டார், இல்லை இது மட்டும் கிடையாது சும்மா இருக்கிறது, மனசில் என்னெல்லாம் நினச்சேன் அப்படின்னார். ராஜா ஒரு பெரிய பட்டியலே கொடுக்குறாரு. அந்த நேரத்துக்குள்ளே ராஜாங்க என்ன ஆயிருக்கும், எவன் என்ன பண்ணியிருப்பான், மந்திரி என்ன பண்ணியிருப்பான், இவன்கிட்ட தோத்துட்டா என்ன ஆகிறது, இல்லை இவனை ஜெயிச்சா இவனுக்கு என்ன தண்டனை கொடுக்கறது, இவ்வளவும் மனசில் ஓடுது. இவன் நீ சும்மா ஆடாமல் அசையாமல் உட்காந்து பெருசு இல்லை, இந்த நினைப்பு எதுவுமே இல்லாமல் உட்காந்து பார்க்குறியான்னார். அப்படியா, சரி அதையும் ட்ரை பண்ணுறேன், உட்கார்றார். முடியல ராஜா அப்புறம் எந்திரிச்சு வந்து, மன்னிச்சிரு எப்பா, இனிமேல் இவருக்கு 2 உருண்டை கொடுக்காத 3 உருண்டை சோறு கொடுனாராம். அதனால தான் சும்மா இருந்த சாமிக்கு 3 உருண்டை சோறுன்னு ஒரு பழமொழி இருக்கு. சும்மா இருந்த சாமிக்கு 3 உருண்டை சோறு. சும்மா இருக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. எண்ணங்கள் இல்லாமல் நம்மளால் 1 நிமிஷம் இருக்க முடியுமா? லெட் அஸ் ட்ரை. ஓகே, எல்லாரும் நிமிர்ந்து உட்காருங்க. ஒரே 1 நிமிஷம் தான். ஓகே, கண்ணை முடிக்கோங்க, கண்ணை முடிக்கோங்க. தட்ஸ் ஆல். கண்ணை முடிக்கோங்க. எந்த சிந்தனையும் இல்லாமல் உங்களால் இருக்க முடிஞ்சதுன்னா கண்ணை மூடிக்கிட்டே இருங்க. சிந்தனை வந்த உடனே கண்ணை திறந்துடணும். ஓகேவா? டீல். குட், பரவாயில்ல, தேங்க்யூ.
ஓகே, நம்ம சிந்தனையே இல்லாமல் இருக்கிறோன்ற சிந்தனை எவ்வளோ பேருக்கு இருந்துச்சு? நம்ம கண்ணை மூடிட்டு இருக்கும் பொழுது ரைட்டு, நான் எதையும் சிந்திக்கல, நான் எதையும் சிந்திக்கல, நான் எதையும் சிந்திக்கல, அந்த எண்ணம் அது ஒரு சிந்தனை தானே. அப்போ நம்ம சிந்தனை இல்லாமல் இல்லை. அப்போ இந்த மாதிரி சிந்தனை இல்லாமல் இருக்கக்கூடிய சூழ்நிலை எப்போ உருவாகும்? எல்லாரும் தியானம் பண்ணுவோம், எல்லாரும் தியானம் பண்ணுவோம். உட்காந்துட்டு இருப்போம். நான் 1/2 மணி நேரம் தியானம் பண்ணேன், 1 மணி நேரம் தியானம் பண்ணேன், 2 மணி நேரம் தியானம் பண்ணேன், எல்லாம் சொல்லுவோம். எவ்வளவு நேரம் இல்லை, நான் நேரம் கூட சொல்ல மாட்டேன், எவ்வளவு வினாடிகள் சிந்தனை இல்லாமல் இருக்கிறோமோ அதுதான் நாம் தவம் செய்த நேரம். புரியுதுங்களா? எவ்வளவு வினாடிகள் தான் நான் சொல்வேன். ஏன்னா நிமிட கணக்கில் கூட நம்மளால சிந்தனை இல்லாமல் இருக்க முடியாது. 1 நிமிடம் சிந்தனை இல்லாமல் இருக்க முடிஞ்சதுன்னா பெரிய சாதனை. அதை அப்படியே 2 நிமிஷம் ஆக்குங்க, 3 நிமிஷம் ஆக்குங்க. அதை எவ்வளோ நேரம் இம்ப்ரூவ் பண்ண முடியும் இம்ப்ரூவ் பண்ணுங்க. அப்போ தான் நம்ம எல்லாத்தையும் விட்டு நல்ல நிலைக்கு போக முடியும். அப்போ நம்ம வந்து தியானம் பண்ணுற நேரம் அப்படின்னா, நான் தவம் பண்ணினேன் அப்படின்னு சொன்னால் சிந்தனை இல்லாமல் எவ்வளவு நேரம் இருந்தோமோ அதுதான் நாம் உண்மையிலேயே தவம் செய்த நேரம், சும்மா இருந்த நேரம். அதுதான் சும்மா. நம்ம ஆனால் சும்மா என்னப்பா பண்ணிட்டு இருந்த? சும்மா தான் இருக்கேன், காலையிலேருந்து சும்மா தான் இருக்கேன். ரொம்ப சர்வசாதாரணமாக சொல்கிறேன், ரொம்ப போர் அடிக்குது, சும்மா தான் இருக்கேன், நான் ஏதாவது வேலை இருந்தால் கூட சும்மா தான் இருக்கிறேன் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம அன்றாடம் பயன்படுத்திட்டு தான் இருக்கோம். ஆனால் நம்ம சும்மா இருக்கிறது இல்லை. இதுதான் உண்மை. அப்போ சும்மா இருக்க சொல்லி சொல்கிறார். சும்மா இருக்கும் சுகம் தான் உண்மையான சுகம் அப்படிங்கிறார். இப்போ எல்லாரும் சாயந்தரம் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டீங்க இல்லையா? சாப்பிட்டீங்களா இல்லையா? சாப்பிட்டீங்க. நல்லா இருந்துச்சா? நல்லா இருந்துச்சு. சுகமாக இருந்துச்சா? ரொம்ப பசியாக இருக்கும்போது அந்த மாதிரி ஒன்று கொடுத்துட்டாங்கன்னா, 8 மணிக்கு ஆரம்பிக்கிறேன்ட்டு இன்னும் இந்த ஆளை காணும், எத்தனை மணிக்கு இந்த ஆள் முடிப்பான், எத்தனை மணிக்கு இவங்க நமக்கு எதாவது சாப்பிட கொடுப்பாங்கன்ற யோசனை வராது. வந்துதா ஸ்நாக்ஸ் கொடுத்துட்டாங்க, முதல்ல சுகமாக இருந்தது. அப்பாடா, அது உண்மையான சுகமா? இல்லை. ஒரு மணி நேரம் கழிச்சுன்னா என்ன கொடுத்தீங்க ஸ்நாக்ஸு அப்படின்னா? பஜ்ஜியா? வடை, சமோசா மாதிரி. ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் ஆகுமா சரிக்கிறதுக்கு? 2 மணி நேரம் கழிச்சு இந்த சுகம் காணாம போயிடும். 2 மணி நேரத்தில் இந்த சுகம் காணாம போயிடும். அடுத்து மறுபடியும் எதை தேடுவோம்? மறுபடியும் தேடுவோம். அப்போ சுகம் வந்து இதெல்லாம் டெம்பரரி. ஒரு ராஜா அன்னதானம் பண்ணுறாரு, எல்லாருக்கும் வேணுங்கிறதெல்லாம் கொடுத்துட்டே இருக்கிறார். வழியில் ஒரு பிச்சைக்காரனை பார்க்குறாரு. அந்த பிச்சைக்காரனை பார்த்துட்டு, ஏப்பா அங்கே தான் எல்லாம் போட்டுட்டு இருக்கிறாங்களே, நீ போய் வாங்கிக்கிறதானே அப்படிங்கிறார். அவன் சொன்னான், யாரும் அந்த ராஜான்னு அவனுக்கு தெரியாது, இந்த ராஜாவாலேயே என்னுடைய பாத்திரத்தை நிறைக்க முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டான். இவருக்கு ராஜாவுக்கு ஷாக் ஆகிடுச்சு. என்னடா இப்படி சொல்லிட்டான்? நான் தான் என் மன்னன், இந்த நாட்டோட மன்னன் நான் தான், நீனே எப்படி சொல்கிற? நீங்கள் தான் மன்னனா? உங்களாலேயே எனக்கு வந்து பிச்சை போட முடியாது, என்னை திருப்திப்படுத்த முடியாது அப்படியே சொல்கிறேன். சரி வா, அரண்மனைக்கே கூப்பிட்டு போகிறார். கூப்பிட்டு போயிட்டு போட்டுக்கிட்டே இருக்கிறார். அந்த பவுல் வந்து என்ன போட்டாலும் காணாம போகுது. ராஜா என்ன போட்டாலும் காணாம போகுது. சாப்பாடு மண்டல என்னென்னத்தையோ கொண்டாந்து கொட்டுறாரு, தங்கம் வைரம் வைட்டு என்னென்னமோ கொண்டாந்து கொட்டுறாரு, எதுவுமே அங்கே இல்லை, எல்லாம் காணாம போச்சு. ராஜாவுக்கு ரொம்ப அசிங்கமாயிடுச்சு. ஊர் மக்கள் எல்லாம் அரண்மனையில் திரண்டு நின்று வேடிக்கை பார்க்குறாங்க. ராஜா கிட்டே சேலஞ்ச் பண்ணிட்டான் ஒரு பிச்சைக்காரன். ராஜாவால் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியல. எல்லாம் முடிஞ்சு ராஜா முடியாமல் அவன் காலையே விழுந்துட்டார். அப்பா நீ யார் என்னன்னு தெரியல, இந்த பவுல் எதனால் செய்யப்பட்டதுன்னு சொல்லு, இது எதனால் செய்யப்பட்டது சொன்னால், இது வந்து மனிதனுடைய மனத்தினால் செய்யப்பட்டதுன்னு, மனுஷனோட மனசனால் செய்யப்பட்ட பவுல் இது. நீ என்னதான் கொட்டினாலும் அது நிறையாது. வாஸ்தவமா இல்லையா? இல்லையா? இங்கே நான் பேசுறதெல்லாம் என்னை சேர்த்து தான் பேசிகிட்டு இருக்கேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? நான் என்னமோ பெரிய ஞானி மாதிரியும், நான் என்னமோ முற்றும் கடந்தவன் மாதிரியும் நினைக்காதீங்க. ஐ எம் ஆல்சோ ஒன் அ மேன். சரிங்களா? அப்போ அது வந்து ஹியூமன் மைண்ட், மனித மனத்தினால் செய்யப்பட்டது. அப்போது அது நிறையதுக்கு வாய்ப்பே கிடையாது. சைக்கிள் ஓட்டிகிட்டு இருக்கிறவன் எதை பார்த்து ஆசைப்படுவான்? 2 வீலர். 2 வீலர் ஓட்டிகிட்டு இருக்கிறவன் 4 வீலர். 4 வீலர் ஓட்டிகிட்டு இருக்கிறவன் இன்னும் கொஞ்சம் பெரிய கார், இன்னும் கொஞ்சம் பெரிய கார், லம்போர்கினி வாங்கலாமான்னு நான் நினைப்பேன் இல்லையா? ஸோ அப்போ நம்ம அடுத்து 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 ஒரு ஆசைப்படுவோம், அது ஆசை வந்துடும், அதில் அழுத்து போயிடும், அடுத்த ஆசைக்கு போயிடுவோம். அது அழுத்து போச்சுன்னா அடுத்த ஆசை, இதே மாதிரி தான் போய்கிட்டே இருக்கும்.
அப்போ நம்ம சும்மா இருக்க முடியுமா? இருக்க முடியாது. ஆனால் இவங்க தலைப்பு சும்மா இருன்னு கொடுத்து தலைப்பு கொடுத்து என்ன வேறு கூப்பிட்டு வச்சுருக்காங்க. சும்மா இருக்க முடியாதுன்னு எல்லாருக்கும் தெரியுது, எனக்கும் தெரியுது. ஆனால் சும்மா இருக்கிறத பற்றி பேசணும். அப்போ என்ன பண்ணினா நம்மளால் சும்மா இருக்க முடியும்? என்ன பண்ணால் சும்மா இருக்க முடியும்? என்ன பண்ணால் சும்மா இருக்கணும்? புத்தர் அவர் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறார், சீடர்களோடு உட்காந்து பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறாரு. தண்ணி தாகம் எடுக்குது. ஒருத்தர் கூப்பிட்டு தண்ணி எடுத்துகிட்டு வைப்பாங்கிறார். போகிறான். அதுக்குள்ளே ஒருத்தர் வந்து மாடு ஓட்டிட்டு அந்த நடுவில் அந்த ஓடை போய்கிட்டு இருக்குது. மாடை ஓட்டிகிட்டு போயிட்டார். மாடு அதில் இறங்கினோடனே தண்ணியெல்லாம் கலங்கி போச்சு. இவர் தண்ணி எடுத்துகிட்டு வரல. புத்தர்கிட்ட வந்து இல்லை தண்ணி கலங்கலாக இருக்குது, எடுத்துகிட்டு வரல. சரி போட்டார். அப்புறம் போய் அவன் தண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறான் புத்தர்கிட்ட. புத்தர் வந்து அந்த தண்ணி கலங்கிருச்சுன்னு இப்போ தெளிஞ்சிருக்குது, நீ என்ன பண்ண? இந்த தண்ணியை தெளிய வச்சியா? இல்லை தெளிய வைக்கல. அப்புறம் எப்படி தெளிஞ்சது? என்ன பண்ண? அவன் கொஞ்ச நேரம் கழிச்சு போனான். அந்த தண்ணி தெளியறதுக்கு உண்டான அவகாசத்தை கொடுத்தான், அவ்வளோதான். தண்ணி தெளிஞ்சிருச்சா? நம்ம மனசில் ஏதாவது சிக்கலோ ஏதாவது பிரச்சனையோ வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? அவகாசம் கொடுப்போமா? ரியாக்ஷனுக்கும் ரெஸ்பான்ஸுக்கும் வித்தியாசம் இருக்குமா? தெரியுமா? வாட் இஸ் ரியாக்ஷன், வாட் இஸ் ரெஸ்பான்ஸ்? பில்கேட்ஸோட வாழ்க்கை வரலாறு படிச்சு பார்த்துருக்கீங்களா? அவர் இதுக்கு விளக்கம் கொடுக்குறாரு. வாட் இஸ் ரியாக்ஷன் அண்ட் வாட் இஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஒரு ரெஸ்டாரண்ட்டில் இருக்கிறாங்க. அந்த ரெஸ்டாரண்ட்டில் ரொம்ப நீட்டான ரெஸ்டாரண்ட், ஒரு 7 ஸ்டார் வச்சுக்கோங்க. அதில் உட்காந்துருக்குறாங்க, எல்லோரும் சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. ஒரு அம்மா மேலே ஒரு கர்ப்பாம்பூச்சி வந்து உட்காந்துருச்சு. பில்கேட்ஸ் வந்து அவர் பார்த்துட்டு இருக்கிறாரு. அவங்க மேலே கர்ப்பாம்பூச்சி வந்து உட்காந்துருச்சு. அந்த அம்மா உடனே என்ன பண்ணுவோம்? நம்ம எவ்ரிபடி உடனே அதை தட்டி விட்டு ஆர்ப்பாட்டம் பண்ணி அந்த டேபிளில் இருக்கிறது எல்லாம் மொத்தம் அவ்வளோ கலடாகிடுச்சு. அந்த கர்ப்பாம்பூச்சி பறந்து போய் ஒரு சப்ளையர் சர்வர் அவருடைய தோளுக்கு உட்காந்துருச்சு. அவர் 2 கையிலையும் பிளேட்ஸ் வச்சுட்டு இருக்கிறாரு. எடுத்துகிட்டு சர்வ் பண்ணுறதுக்கு வராரு. அவர் அந்த கரப்பாம்பூச்சி இப்படியே பார்க்குறாரு. பார்த்துட்டு அமைதியாக ஒரு நிமிஷம் நின்றுட்டு அப்புறம் மெதுவாக நடந்து போகிறாரு. குலுங்காமல் அழுங்காமல் 2 பிளேட்டையும் வைக்கிறாரு. அப்புறம் மெதுவாக அந்த கரப்பாம்பூச்சியை வெளியே தட்டி விடுறாரு. அதே கரப்பாம்பூச்சி அந்த அம்மா மேலே போய் உட்காந்துச்சு. அந்த அம்மா இல்லாத ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க. அதுக்கு பேர் தான் ரியாக்ஷன். அவர் என்ன பண்ணார்? பொறுமையாக நின்னார். அந்த ஒரு நிமிஷம் நின்ன உடனே கர்ப்பாம்பூச்சி அவர் தோல்லையே செட்டில் ஆயிடுச்சு. அவர் மெதுவாக பக்குவமாக அந்த பிளேட்டெல்லாம் வச்சுட்டு கர்ப்பாம்பூச்சியை வெளியேற்றிட்டார். இதுக்கு பேர் தான் ரெஸ்பாண்ட். ஸோ வி ஹாவ் டு ரெஸ்பாண்ட் டு எனி திங். வி ஷுட் நாட் ரியாக்ட். காரில் அப்படியே போய்கிட்டே இருப்பீங்க, இல்லை போய்கிட்டே இருக்கும்போது குறுக்க யாராவது வந்தால் என்ன பண்ணுவோம்? உடனே அறிவு இருக்கா? அதுக்கு பேர் ரியாக்ஷன். அதுதான் நம்ம நார்மலாக பண்ணுறோம். முதல்ல இந்த ஹேபிட்லேருந்து வெளியே வரும். சும்மா இருன்னா இங்கே ஆரம்பிக்கணும். ரியாக்ட் பண்ணுறத நிறுத்தணும். நிறுத்த முடியுமா? நிறுத்தணும், அவ்வளோதான். முடியுமா? நிறுத்தணும். எத்தனை வேளை சாப்பிட்றோம்? எத்தனை வேளை சாப்பிட்றோம்? 3. இப்போ சாயங்காலம் சாப்பிட்டீங்களா? அது என்ன? ஸோ குறைஞ்சது 4. சரி, அந்த டீ காஃபிலாம் சேர்த்திங்கன்னா 5, 6, 7. ஓகே, இது நான் சொல்ல, நீங்கள் தான் சொல்ல. அப்போது 7 வேளை சாப்பிட்றோம். இதெல்லாம் குறைஞ்சது 3 வேளை சாப்பிட்றோம். அப்போ இந்த உடம்புக்குள்ளார இருக்கிறது அத்தனையும் சும்மா இருக்குமா, வேலை செஞ்சுட்டே இருக்குமா? வேலை செஞ்சுட்டே தானே இருக்கும். இந்த ஹார்ட்டை பார்த்து கொஞ்சம் நேரம் சும்மா இருக்குன்னு சொல்ல முடியுமா? இல்லை நம்ம சுவாசம் பண்ணிட்டு இருக்கோம், ப்ரீத்திங், கொஞ்ச நேரம் சும்மா இருறேன் அப்படின்னு சொல்ல முடியுமா? முடியுமா? கொஞ்ச நேரம் சும்மா இருந்தால் என்ன ஆகும்? நம்மளை கொண்டு போய் புதைச்சிருவாங்க, இல்லாட்டி எரிச்சிருவாங்க. முடிஞ்சு போச்சு. அப்போ சும்மா இருக்கலாமா? கூடாதா? இருக்கணும். சும்மா இருக்கணும். இந்த ஹார்ட்டு வேலை செய்யாமல் சும்மா இருக்கணும்.
நமக்கெல்லாம் அது வேலை செய்யாமல் சும்மா இருந்தால் செத்து போயிட்டான்னு அர்த்தம். ஆனால் அது வேலை செய்யாமல் நம்ம நிறுத்திட்டோம்னா எப்பயுமே சாக மாட்டோம்னு அர்த்தம். புரியுதுங்களா? நமக்கெல்லாம் இப்போ அது வேலை செய்யறது நின்று போச்சுன்னா செத்து போயிட்டோம்னு அர்த்தம். அது வேலை செய்யறத நாம நிறுத்திட்டு நீ கொஞ்சம் சும்மா இரு அப்படின்னு நம்ம அதை கண்ட்ரோல் பண்ணிட்டா எப்பயுமே சாக மாட்டோம்னு அர்த்தம். அப்போ சும்மா இரு அப்படின்னு எதுக்கு சொன்னார்னா சாகாம இருன்றதுக்கு தான் சும்மா இரு. ராத்திரி தூங்குறோம்னு தெரியுமா? நம்மளுக்கு தூங்க போறோம்னு தெரியுது, தூங்கி முழிச்சுட்டோன்னு தெரியும். கரெக்டா? தூங்குறோம்னு யாருக்காவது தெரியுமா? தெரியாது. தூங்க போறேன், தூங்கி முழிச்சிட்டேன். தூங்குறோன்றதே நமக்கு தெரியல இல்லையா? தூங்குறோன்றது நமக்கு யாருக்காவது தெரியுமா? தூங்குறோம்னு யாராவது ரியலைஸ் பண்ணிருக்கிறோமா? அப்போவாவது இந்த உடம்பு ஃபுல்லா சும்மா இருக்குதா? என்ன பண்ணுது? உள்ள வேலை செஞ்சுக்கிட்டே தான் இருக்கு. சரி, இந்த உறுப்புகள்லாம் வேலை செய்யட்டும், இந்த மண்டை ஏன் வேலை செய்யுது? ஓய்வு தானே எடுக்கிறதுக்கு படுக்கிறோம். ஏன் கனவு வருது? கனவு ஏன் வருது? சும்மா இருக்கிறது. தூங்கும் போது கூட சும்மா இருக்கிறது கிடையாது இல்லையா? அந்த எண்ணங்கள் தியானம் பண்ணும்போது தான் ஓடுதுன்னு பார்த்தா தூங்கும் போதும் ஓடுது. அப்போ நம்ம போகாத ஊருக்கெல்லாம், போகாத நாடுக்கெல்லாம் போயிட்டு வருவோம். ஏதாவது ஒரு நாடு சினிமாவில் பார்த்துருப்போம், அந்த நாட்டுக்கு நம்ம டூயட் பாட போயிடுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி கனவு அந்த அளவு எங்கேயோ எடுத்துகிட்டு போகுது. சரி, நாம தான் தூங்குறோம், கனவு காண்றோம், அதில் எவ்வளோ பேரை நம்ம இன்வால்வ் பண்ணுறோம்? அவ்வளோ பேரையும் தட்டி எழுப்பிட்டு வந்திருக்கிறோம். இப்போ நான் கனவு கண்டுகிட்டு இருக்கேன், இங்கே ராத்திரி படுத்து தூங்கிட்டு இருக்கிறேன், என் கனவுல என் மனைவி வரா அப்படின்னா அவள் சென்னையில் அமைதியாக தூங்கிட்டு இருப்பா. அவளை எழுப்பி கொண்டாடுறேன் நான் கனவு, வாடி நான் இங்கே தனியாக தூங்கிட்டு இருக்கிறேன் வாடி. அப்போ அவங்களை எப்படி நம்மளால கனவுல கொண்டு வர முடியுது? யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? மற்ற நம்ம கனவு காணும் போது நம்மளை சுற்றி எவ்வளோ பேர் வராங்களோ அவங்களெல்லாம் எப்படி நம்மளால கொண்டு வர முடியுது? அவங்க நமக்கு நம்மளோட கனவு அவங்களுக்கு வந்திருக்குமா? இல்லை, நமக்கு மட்டும்தான் ஸ்பெஷலாக கனவு வருது. ஆனால் அவங்க யாரையோ நம்ம அந்த கனவுல கொண்டு வந்து வைக்கிறோம். இது எப்படி நடக்குது? எப்படி நடக்குது? அவங்க உருவத்தோடய வருவாங்க, இமேஜோட வருவாங்க, வெறும் எண்ணம் மட்டும் கிடையாது, உருவத்தோடய வந்து நிற்பான். நயன்தாராவை கனவுன்னா நயன்தாரா கூட நான் லண்டனில் டூயட் பாடிட்டு இருக்கேன். இந்த நயன்தாராவுக்கு நான் யாருன்னே தெரியாது இல்லையா? அப்போ அது எப்படி சாத்தியப்படுகிறது? நம்மளுடைய ஆன்மாவுக்கு இருக்கிற ஆற்றல் இருக்கு பாருங்க. யாரை வேணாலும், யாருடைய ஆன்மா வேணாலும் தூக்கிட்டு வரும். அந்த அளவுக்கு ஆற்றல் படைத்தது அந்த ஆன்மா. இந்த கனவு காணும் போது அந்த ஆன்மாவை நம்ம ரெஸ்ட் எடுக்க விடுறதே கிடையாது, அந்த மூளையை ரெஸ்ட் எடுக்க விடுறதே கிடையாது. தூக்கம் எதற்காக? ஓய்வு. தூக்கம் வந்துருச்சா? கொஞ்ச நேரம் தான் ஆச்சு, அதுக்குள்ள தூக்கம் வந்துருச்சோ? தூக்கம் எதுக்காக? உங்களுக்கு நல்லா தெரியணுக்கு தான் நான் நின்றுட்டு பேசிட்டு இருக்கிறேன், சரிங்களா? இல்லாட்டி நான் நார்மலாக உட்காந்து தான் பேசுவேன். கொஞ்சம் இன்வால்மெண்ட்டோட இருந்தால் நல்லா இருக்கும். தூக்கம், ஓய்வு. எதுக்கு ஓய்வு? உடல். இந்த உடம்பு நாள் ஃபுல்லாக ஏதோ வேலை பண்ணிட்டு இருக்கிறோம். இப்போ நீங்கள் உட்காண்டே இருக்கீங்கன்னா, 1 மணி நேரம் உட்காந்து இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஓய்வு தேவை. அந்த ஓய்வு தூக்கத்தினால தான் கிடைக்குமா, இல்லை கொஞ்சம் எந்திரிச்சு உட்காந்தா கிடைச்சிருமா? எந்திரிச்சு உட்கார்ந்தாலே கிடைச்சிடும். ஓய்வு அப்படின்னா நமக்கு சொல்லி கொடுத்தது தூங்கினா நல்ல ஓய்வு கிடைக்கும். கரெக்ட், தூங்கினா ஓய்வு கிடைக்கும். எதுக்கு தெரியுமா? இந்த உடலுக்கு அல்ல, இந்த உடல் உறுப்புகளுக்கு தூங்கினா ஓய்வு கிடைக்கும். ஏன்னா அந்த தூங்கினா அதுக்கு ஓய்வு கிடைக்காது. தூங்கும் பொழுது தான் உள்ள இருக்கக்கூடிய உறுப்புகள் எல்லாம் வேலை செய்யும். ராத்திரி 11 மணிக்கு ஆரம்பிச்சதுன்னா காலையில் 4 மணி வரைக்கும் கல்லீரல், மண்ணீரல், நுரையீரல் அத்தனை வேலை செய்யும். தொடர்ந்து வேலை செஞ்சுட்டு இருக்கக்கூடியது இதயம். ஆனால் இந்த கல்லீரல், மண்ணீரல் அதுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக டைம் அலோகேட் பண்ணியிருக்கிறான் ஆண்டவன். நம்ம தேகத்தை படைக்கும் பொழுது இந்தந்த உறுப்புகள் இந்தந்த நேரத்தில் அதனுடைய வேலையை செய்யும். என்ன வேலை? டீடாக்சிஃபிகேஷன், சரிங்களா? தூய்மைப்படுத்துதல், சுத்தப்படுத்துதல், கழிவு நீக்கம். அது திருப்பி அதை தன்னைத்தானே சரி செய்து கொள்ளக்கூடிய அற்புதமான வேலை அது செய்து. எப்போ? நாம் நினைவுகளிலிருந்து
வெளியே வரும் பொழுது, தூக்கம் என்பது நம்மளுடைய இந்த நினைவுகளில் இருந்து வெளியே வருவதற்கு பேர் தான் தூக்கம். அதுலேயும் நம்ம கனவு காண்றோம்னா அந்த உறுப்புகள் சரியாக வேலை செய்யும். அப்போ அந்த சும்மா இரு அப்படின்னா நினைவுகள் இல்லாமல் முதல்ல தூங்க பழகலாம். முதல்ல தூக்கம், அத்தனை பேருக்கும் தூக்கம் அவசியம். வள்ளலார் தூங்குறத ஒழிக்கணும்னே சொல்றாரு. அது ஒரு காலகட்டம். எடுத்தோடனே நான் சன்மார்க்கத்துக்கு வந்தோடனே இனிமேல் நீ தூங்கக்கூடாது அப்படின்னா 6 மாதத்துல அவன் செத்துருவான். 6 மாதம் செத்துருவான். ரொம்ப சந்தோஷம் ஐயா நீ என்ன சன்மார்க்கத்துக்கு வர வச்சது. ஏன்னா தூக்கம் நமக்கு அவசியம் இல்லையா? இங்க தூங்காம தூக்கம் வரல கஷ்டப்படுறேன்னு யாராவது இருக்கீங்களா? யாரும் இல்லை. ரொம்ப சந்தோஷம். தூக்கம் வரலன்னா கஷ்டப்படாதீங்க. யூ ஆர் பிளஸ்டு. யூ ஆர் பிளஸ்ட். பிளஸ்ஸிங் டிஸ்கைஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தூக்கம் வரலன்னா கஷ்டப்படவே வேணாம், நல்லாவே இருப்போம். ஆனால் தூங்கிறது எதுக்குன்னா உள்ள இருக்கக்கூடிய அந்த உறுப்புகள் எல்லாம் அந்தந்த வேலையே செய்யும். ஒன்றுக்கு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் அலோகேட் பண்ணி வச்சிருக்கிறாங்க. அந்தந்த வேலைகள் அந்தந்த உறுப்பு செய்யும். அதுக்காக தான் நம்ம தூங்குது. உடம்பு ஓய்வெடுப்பதற்காக அல்ல. அந்த உள் உறுப்புகள் தன்னுடைய வேலையை சரிவன செய்வதற்காக நாம் உறங்க செல்ல வேண்டும். எக்காரணத்தை கொண்டும் ராத்திரி 12 மணிக்கு மேலே 3 மணிக்குள்ள தூங்காமல் இருக்கக்கூடாது. 12 to 3 வெரி வெரி கம்பல்சரி ஸ்லீப். ராத்திரி இப்போ எல்லாரும் எத்தனை மணிக்கு தூங்குறீங்க? எனிபடி? 12க்கு மேலே 1 மணி 2 மணி. ஏன்னா இருக்கு பாருங்க நம்மளுடைய குட்டி சாத்தம் மொபைல், அது நம்மளை தூங்க விடாது. ஏதாவது ஒன்னே ஒன்று பார்க்கலாம், அப்படி ஒரே ஒரு ரீல் பார்க்கலான்னு ஆரம்பிச்சிருப்பீங்க. அது 1 மணி நேரம் எழுதிட்டு போயிருக்கும். அடுத்து என்ன, அடுத்து என்ன, அடுத்து என்ன, அடுத்து என்ன. அப்ப நம்ம இந்த 12 to 3 யார் தூங்கலையோ அவர்கள் வேகமாக மரணத்தை சந்திப்பார்கள். நீங்க நைட் டியூட்டி போய்கிட்டு இருந்தீங்கனாலும் சரி, இல்லை வீட்டில் உட்காந்துட்டு இந்த மாதிரி ஒரு கண்டரையை பார்த்துட்டு இருந்தாலும் சரி, 12 to 3 யூ ஹாவ் டு கம்பல்சரிலி ஸ்லீப். அப்போ தான் இந்த சும்மா இருக்கக்கூடிய லெவலை அட்டைன் பண்ண முடியும். இல்லாட்டி சீக்கிரமாக சும்மா இருந்துருவோம். சீக்கிரமாக சும்மா, ஏன்னா என்ன பண்ணாலும் சும்மா தானே இருக்கிறோம். நம்மளை பக்கத்தில் அழுகுறான், மாலையை போடுறான், ஃப்ரீசர் பாக்ஸில் கொண்டு போய் வைக்கிறான், மூக்கில் பஞ்ச வைக்கிறான், வாயில் வைக்கிறான், நெத்திலேருந்து அப்படியே வச்சு தாடை வரைக்கும் ஒரு கட்டு போடுறான், 4 கட்டை வரல கட்டுறான். ஏதாவது பண்ணுறோமா? சும்மா தான் இருக்கிறோம். அந்த சும்மா இருக்கு போகக்கூடாது இல்லையா? அந்த சும்மா இருக்கு போயிட்டா என்ன கதியாக இருக்குது? அவ்வளோதான். அதுக்கு போகக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த தலைப்பு. அப்போ என்ன பண்ணுறது? ஆணவத்தை எப்படி நீக்கிறது? அந்த 3 மலங்கள் நீக்கினா போதும். நமக்கு மனசு எப்போ அடங்கும் அதுக்கு உண்டான நேரத்தை கொடுக்கணும். எப்படி தண்ணி தெளியறதுக்கு நேரத்தை கொடுத்தோம்னா தண்ணி தெளிஞ்சிருச்சு இல்லையா? அதுக்கு உண்டான நேரத்தை கொடுக்கணும். ஒருத்தன் ஒரு கழுதையை 3 கழுதை எடுத்துகிட்டு போகிறான். அவனுக்கு ஒரு ஆறு பார்த்தோன்னா குளிக்கணும் போல் ஆசை வந்துருச்சு. அடடா இந்த ஆற்றுல குளிக்கலாமே, இந்த கழுதையை கட்டி போட்டு குளிக்கலான்னு பார்க்குறான். 2 கயிறு தான் இருக்க வேண்டாம், 2 கயிறு தான் இருக்குது. 2 கயிற்றுல கட்டி போட்டால் 3வது கழுதை ஓடி போயிருமே. என்ன பண்ணுறது? பக்கத்தில் ஒரு நல்லவர் ஒருத்தர் இருக்கிறார். அவர்கிட்ட போயிட்டு, எப்போ அவங்கள்ட்ட கயிறு ஏதாவது இருக்குதா? இந்த கயிறா இல்லை, என்ன பிரச்சனை சொல்லு. இல்லை அது மாதிரி நான் 3 கழுதையை கூட்டிகிட்டு வந்திருக்கேன், இதில் 3வது கழுதையை கட்டுறதுக்கு கேட்டால் கயிறு கிடையாது, நம்ம போய் குளிச்சுட்டு வரணும், அதனால தான் உங்கள்கிட்ட கயிறு இருக்கான்னு கேட்டேன். அவ்வளோதானே, நான் சொல்கிறத செய். 3 கழுதையை நிற்க வை, 2 கழுதையை கட்டி போடு, 3வது கழுதை அதை பார்க்கணும். 3வது கழுதையை கட்டி போடுற மாதிரி பாவனை பண்ணு. 2 கழுதையை கட்டி போடு, 3வது கழுதையை கட்டி போடுற மாதிரி பாவனை பண்ணு. நீ போய் குளிச்சுட்டு வா. அது போகாது. நிஜமாக சொல்கிறீங்க? டேய் போடா, நம்பிக்கை வேணும். அவன் போய் நல்லா ஏகாந்தமாக குளிச்சுட்டு வரான். 3 கழுதி அப்படியே தான் இருக்கும். அப்பாடா, அந்த ஆளுக்கு ரொம்ப நன்றி ஐயா சொல்லிட்டு 2 கழுதியை அவுத்துட்டு தட்டி கொடுக்குறான். 3வது கழுதியை தட்டி கொடுத்துட்டான். நடந்து கொஞ்சம் தூரம் போயிட்டே இருக்கிறான். 2 கழுதை தான் கூட வருது, 3வது கழுதை வர மாட்டேங்குது. இவன் போய் மறுபடியும் போய் தட்டுறான். அது ஒரு அடி எடுத்து வைக்க மாட்டேங்குது. நீ சொன்ன நான் கேட்பேன்னா நான் அங்கேயே நிற்கிது. மறுபடியும் அந்த ஆள் எடுப்பான். ஐயா அந்த கழுதை நகரவே மாட்டேங்குது. நீ 3 கழுதியும் கட்டி போட்டியா? நீங்கள் சொன்ன மாதிரி 2 கழுதியும் கட்டி போட்டேன். 3வது கழுதை பார்த்துட்டு வச்சு கட்டுற மாதிரி பாவனை பண்ணிங்க. அவுத்து விட்டியாங்க. நான் தான் கட்டவே கட்டவே உனக்கு தெரியும், கழுதிக்கு தெரியும். போய் அவுத்து விட்றான். அவன் போயிட்டு அவுக்குற மாதிரி
பாவனை பண்ண உடனே கழுதை நகர ஆரம்பிச்சிருச்சு. இதுதான் நம்மளுடைய நிலைமை. அதுதான் நிறைய அந்த கயிறே கிடையாது இல்லை, அவன் கட்டின மாதிரி. நம்மக்கிட்ட அந்த மாதிரி தான் நம்மளுடைய வாழ்க்கையில் நிறைய கட்டி வச்சிருக்கிறோம். கண்ணுக்கு தெரியாத கயிறுகள் நிறைய நம்ம வாழ்க்கையை கட்டி வச்சுக்கிட்டு இருக்கிறோம். அது உண்மையிலே கயிறே இல்லை, ஆனால் நம்ம தான் வச்சுக்கிட்டு இருக்கிறோம். என்ன வச்சுக்கிட்டு இருக்கிறோம்? என்னென்ன கயிறு வச்சுக்கிட்டு இருக்கிறோம் சொல்லுங்கள். முதல் கயிறு பந்தப்பற்று, பந்தம். இரண்டாவது கயிறு களத்திரப்பற்று, நிலம், பூமி. மூணாவது தேகப்பற்று. எல்லாரும் எவ்வளோ நீட்டாக வந்திருக்கிறோம். யாராவது கொஞ்சம் கச்சாமுச்சான்னு வந்திருக்கிறோமா? நான் சென்னையிலேருந்து வந்தால் கூட இங்கே வந்து வேட்டியை கொடுத்து அயன் பண்ணி சட்டையை அயன் பண்ணி வாங்கி தான் போட்டு வரேன். தேகப்பற்று. அடுத்தது ஜீவப்பற்று. எல்லாருக்கும் ஒரு 1/2 டம்ளர் விஷம் கொடுக்குறீங்களா இப்போ குடிக்கிறதுக்கு? குடிப்போமா? குடிக்க மாட்டோம். ஏன்? ஜீவன், இந்த உயிர் மேலே அவ்வளோ பற்று இருக்குது தானே. அதனால தானே வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அதனால தான் இப்போ இந்த செஷனுக்கு வந்திருக்கிறோம். என்னதான் இருந்தாலும் சும்மா இருந்தால் என்னதான் பேசுகிறோம் பார்க்கலாம். ஏதாவது நம்மளுக்கு பிரயோஜனப்படுமான்னு பார்க்கலாம். இந்த 4 பற்றுகள் இருக்கு பாருங்க. இதுதான் அந்த கண்ணுக்கு தெரியாத கயிறு. அதை தான் கட்டி வச்சுட்டு வாழ்ந்துட்டு இருக்கோம். அது நம்மளை கட்டி போட்டுருக்குது. என்னப்பா பண்ணுற? ரிட்டையர் ஆகிட்டாங்க. நம்ம நிறைய பேர் நீங்கள் பார்க்கலாம், ஒரு 25-30 வயசு பையன் ஆன்மீகத்தில் ரொம்ப ஈடுபாடோடு இருந்தா என்ன உனக்கு அவசரம்? என்ன உனக்கு அவசரம்? அப்புறம் எப்போ எல்லாம் ஒரு 60 வயசு வரும்போது கோயில் குளம்லாம் போகலாம். அது வரைக்கும் வாழ கற்றுக்கும். 60 வயசு வரட்டும். சொல்கிறோமா இல்லையா? சொல்ல கேள்விப்பட்டிருக்கிறோமா இல்லையா? சின்ன வயசில் யாராவது இங்கே எத்தனை பேர் 30 வயசுக்குள்ளே இருப்பீங்க? ப்ளீஸ். 1 2 3. That's it. Total strength எவ்வளோ பாஸ்? 80. Only 3 less than 30 years. Why it is so? 30 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு இதுக்கு ஆர்வமே இல்லையா? இதை தெரிஞ்சுக்கணுன்ற ஆர்வம் அவங்களுக்கு இல்லவே இல்லையா? இல்லை இந்த வயசுக்கு மேலே இருக்கிற நமக்கெல்லாம் இதை தெரிஞ்சு, எனக்கு 60 வயசு தாண்டிட்டேன் நான், சரிங்களா? நம்ம இதை தெரிஞ்சுக்கணுங்கிற என்ன நமக்கு மட்டும்தான் இருக்கா? ஏன் 30 வயசுக்கு கம்மி யாரும் இல்லை? ஒரு டம்ளர் ஒரு வாய்க்கு இதுக்கு இவ்வளோ யோசிக்கிறேன். நன்றி. அப்போ அந்த இளைஞர்களுக்கு ஏன் இந்த ஆர்வம் இல்லை? அவங்க கூட்டு உட்காந்து வச்சுட்டு சும்மா இருன்னு சொன்னால் இருப்பானா? இருக்க முடியுமா? முடியாது. சின்ன குழந்தைகிட்ட போய் நீங்கள் சும்மா இருன்னு சொன்னால் எவ்வளோ கோவப்படுது அந்த குழந்தை. அப்போ சும்மா இருங்கிறது இந்த உலகத்துக்கே ஆகாத ஒரு வார்த்தை எதுன்னா சும்மா இரு. ஏன் இவ்வளோ சேட்டை பண்ணுற? கொஞ்ச நேரமாக சும்மா இருக்கியா? இதுதான் இறைவன் நம்மளை பார்த்து கேட்குறார். ஏன் இவ்வளோ சேட்டை பண்ணுற? கொஞ்ச நேரமாக சும்மா இருக்கியா? சும்மா இருந்தால் என்ன கிடைக்கும்? சும்மா இருந்தால் என்ன கிடைக்கும்? ஏதாவது கிடைக்குமா கிடைக்காதா? சும்மா இருந்தா என்னாச்சு? எல்லாம் சும்மா இருக்க ஆரம்பிச்சிட்டிங்க. இப்போ சும்மா இருக்காதீங்க, இப்போ பேசுங்க, அப்புறமா சும்மா இருக்கலாம். ஏதாவது கிடைக்குமா கிடைக்காதா? சும்மா இருந்தா கிடைக்காதா? யாரு? சும்மா இருந்தா எதுவும் கிடைக்காது. ஒரு ராஜாவும் வேட்டைக்கு போறாங்க, நிறைய வேட்டைக்கு போறாங்க. ஒரு புடைசோட அவர் வேட்டைக்கு போறாரு. வேட்டைக்கு போயிருக்கும்போது ராஜாவும் மந்திரியும் மட்டும் திசை மாறி போயிட்டாங்க. திருப்பி அவங்களுக்கு தெரியல எப்படி போகிறது, எப்படி மாறிட்டோன்னு தெரியல. காட்டில் எங்கேயோ நுழைஞ்சிட்டாங்க. ராஜாவுக்கு 2 பேருக்கும் பசி. ராஜா வந்து எப்பா வா எங்கேயாவது போய் ஏதாவது சாப்பிட்டு இருக்குதான்னு பார்க்கலாம் அப்படின்னு. மந்திரி சொல்லிட்டார், நான் எங்கேயும் வரமாட்டேன், நான் உட்காந்து தியானம் பண்ண போகிறேன், ராஜா வந்து ஏய் இங்கே எதுவுமே இல்லையா, நீ தியானம் பண்ணால் பசியிலே செத்துருவேன். நான் உட்காந்து தியானம் பண்ண போகிறேன், நான் ஆண்டவரை நோக்கி ப்ரேயர் பண்ண போகிறேன், நீங்கள் ஏதாவது பண்ணிக்கோங்க ராஜான்ட்டார். அவர் உட்காண்டார் கண்ணை மூடிட்டு. ராஜா தேடுறாரு, தேடி எங்கேயோ பார்க்குறாரு. ஒரு லைட்டு தெரியுது, போகிறாரு. அங்கே ஒரு குடிசை இருக்குது. ராஜாவுக்கு ரொம்ப சந்தோஷம்.
நான் தான் ராஜான்னு இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டார். அவங்கள ரெகனைஸ் பண்ணிட்டார். ராஜாவுக்கு சாப்பாடெல்லாம் கொடுத்துட்டாங்க. ராஜா வந்து அந்த மந்திரிக்கு பாவம் அவன் பட்டியாக தானே கிடப்பான் அப்படின்னு சாப்பாடு எடுத்துகிட்டு போகிறாரு. எடுத்துகிட்டு போயிடுறாரு. மந்திரி வந்து இந்தாப்பா சாப்பிடு, நான் சாப்பாடு எடுத்துக்கிட்டேன். அங்கே கிடச்சிது எனக்கு. அவன் கண்ணை முடிச்சுட்டு மந்திரி ஜம்முன்னு உட்காந்து சாப்பிட்டாரு. அந்த ராஜா பார்த்தியா நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு சாப்பாடு எடுத்துகிட்டு வந்தேன் பார்த்தியா, நீ சோம்பேறியாக உட்காந்துட்டியா அப்படின்னு மந்திரி கேட்டார். நீ கஷ்டப்பட்டு சாப்பாடு எடுத்துட்டு வந்த, அதே சாப்பாடு எனக்கும் கிடைச்சது, நான் என்ன பண்ணேன்? என்ன பண்ணாரு? சும்மா. நான் சும்மா தான் இருந்தேன், உங்களுக்கு என்ன சாப்பாடு கிடைச்சதோ அந்த சாப்பாடு எனக்கும் கிடைச்சது. ராஜாவுக்கு அப்போதான் யோசிக்கிறார், அடப்பா ஆமா இவன் சும்மா தானே உட்காந்துருந்தான், உனக்கு நான் சாப்பாடு கொண்டு வந்ததே தப்புறான்னு வச்சுக்கிறேன். அதனால் நம்ம சும்மா உட்கார்ந்தோம் அப்படின்னா நமக்கு வர வேண்டியது வரும். வருமா வராதா? நம்ம இந்த உலகியல் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், நம்ம போய் உழைச்சாதான் நமக்கு எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். அந்த உழைப்பு சும்மா இருக்கிறத போல பெரிய உழைப்பு வேற எதுவும் கிடையாது. இந்த உழைப்பை உழைக்கிறதுக்கு நாம தயாரா இல்லை. ரெண்டுமே உழைப்பு தான். இது கண்ணுக்கு தெரியுது. இந்த பொருளியல் சம்பாதிக்கிறதுக்கு காலையில் எழுந்துக்கணும், டாய்லெட் போகணும், பல் தேய்க்கணும், குளிக்கணும், சாப்பிடணும், கிளம்பி ஆஃபீஸ் போகணும், ஆஃபீஸில் ஒர்க் பண்ணணும், எம்டியை ப்ளீஸ் பண்ணணும், மேனேஜரை ப்ளீஸ் பண்ணணும், எல்லாரையும் ப்ளீஸ் பண்ணணும். ஏன்னா அப்போ தான் ப்ரொமோஷன் கிடைக்கும், அப்போ தான் நம்ம அடுத்த கிரேடுக்கு போகலாம். எல்லா மணி திருப்பி சாயங்காலம் வரணும், ரொம்ப டயர்டாக இருக்கும், ஒரு ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு டிவியை பார்த்துட்டு சாப்பிட்டோமா படுத்து தூங்கினோமா. இந்த உழைப்பு நமக்கு கண்ணுக்கு தெரியுது, அதோட ரிசல்ட் நமக்கு தெரியுது. சம்பளம் கிடைக்குது, ப்ரொமோஷன் கிடைக்குது, இன்க்ரிமெண்ட் கிடைக்குது, எல்லாம் கிடைக்குது. அப்போ நம்ம உலகியல் வாழ்க்கை நல்லா அற்புதமாக அமையும். ஸோ ரிசல்ட்டும் கண்ணுக்கு தெரியுது. அதனால நம்ம இந்த உழைப்பை கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறோம். இந்த உழைப்பு கண்ணை மூடிட்டு காலையில் ஒரு 2 மணி நேரம் தியானம் பண்ணு, பகல் ஒரு 2 மணி நேரம் தியானம் பண்ணு, சாயங்காலம் ஒரு 2 மணி நேரம் தியானம் பண்ணு, ராத்திரி ஒரு 2 மணி நேரம் தியானம் பண்ணு அப்படின்னு சொன்னால் என் குடும்பத்தை நீயா பார்த்துப்ப அப்படின்னு கேட்பீங்களா இல்லையா? கேட்பீங்களா இல்லையா? கண்டிப்பாக கேட்போம். அந்த உழைப்புக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு நமக்கு தெரியுது. ஏன்னா அந்த ரிசல்ட் நமக்கு கண்ணுக்கு தெரியாது. அதனால அந்த ரிசல்ட் தெரியாததுனால அந்த உழைப்பை நம்ம வந்து எடுத்துக்கிறது இல்லை. இது ரிசல்ட் தெரியுது, அதனால இந்த உழைக்கிறதுக்கு நம்ம எவ்வளோ 16 மணி நேரம். யாராவது ஐடியில் இருக்கீங்களா? ஐடி செக்டார், ஐடி செக்டாரில் மினிமம் ஒர்க்கிங் ஹவர்ஸ் எவ்வளோ? அதுதான் தெரியுமா? மினிமம் ஒர்க்கிங் ஹவர்ஸ் 12 hours ஐடி இண்டஸ்ட்ரியில். இட் கோஸ் அப் டு 16 hours 18 hours ஐடி செக்டாரில். 8 மணி நேரம் வேலைக்கு தான் நம்ம கூடுவோம். நம்ம கான்ட்ராக்ட் கையெழுத்து போடும்போது அதில் 8 hours தான் ஜாப் இருக்கும். ஆனால் 8 மணி நேரத்தில் எந்த ஐடி எம்ப்ளாயும் வீட்டுக்கு போகிறதே கிடையாது. யாராவது ஐடி ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலும் கேட்டு பாருங்கள் எவ்வளோ நேரம் ஆஃபீஸில் இருக்கு. அந்த மாதிரி தான் நம்மளுடைய உழைப்பு. அப்போ இந்த உழைப்பை இதில் கொஞ்சம் போட முடியுமா ட்ரை பண்ணுவோம். தட்ஸ் சும்மாவே இல்லாமல் இருக்கிறோமே, அதை கொஞ்சம் எடுத்து இந்த பக்கம் வைக்கணும். வேற ஒன்றுமே வேணும், இங்கேருந்து எடுத்து இந்த பக்கம் வைக்கணும். அது மாதிரி வச்சா நமக்கு உண்டான பலன் கிடைக்கும். அந்த ரிசல்ட் உடனே இல்லாததுனால இதுக்கு யாரும் வர மாட்டேங்கிறாங்க. 30 வயசுக்குள்ள இருக்கிறவங்க ஏன் வந்திருக்கிறாங்கன்னு ஒரு பெரிய கொஸ்டின் மார்க். எதுக்காக வந்திருக்கீங்க? எனிபடி? ஜஸ்ட் கூப்பிட்டாங்கன்னு வந்திருக்கீங்களா? இல்லை ஏதாவது தெரிஞ்சுக்கலான்னு வந்திருக்கீங்களா? சும்மா தானே இருக்கிறோம், போகலாம் அப்படின்னு வந்தீங்க. ஜஸ்ட் சும்மா ஒரு கியூரியாசிட்டி. ஓகே, இந்த டாப்பிக்கே வந்து ரொம்ப கியூரியஸாக அட்ராக்டிவாக இருந்தது. என்னதான் சொல்கிறோம் பார்ப்போம். ஒரு சேலஞ்சிங்காக வந்திருக்கிறார். குட், தட்ஸ் இட், தட் இஸ் ரிக்வயர்ட். வள்ளல் பெருமான் மரணமில்லா பெருவாழ்வில் வாழ்ந்திடலாம் கண்டீர், புனைந்துரையேன் பொய் புகழேன் சத்தியம் சொல்கின்றேன் அப்படின்னாரு. நான் அந்த கியூரியாசிட்டியில் தான் சன்மார்க்கத்துக்கு விட மரணத்தை ஜெயிக்கலாமன்னா என் கதை விடுறாரு. எங்கள் அப்பா சன்மார்க்கத்துக்கு வந்துட்டாரு. அதுக்கப்புறமா தான் நான் பிறந்தேன். ஆனால் கூட நான் எங்கள் அப்பாட்ட ஆர்கியூ பண்ணிகிட்டே இருப்பேன். என்னப்பா இது நம்புற மாதிரி இருக்கா? சாகாமல் இருக்க முடியும்னா நம்புற மாதிரி இருக்கா? எனக்காக சொல்லுவீங்க, ஆமாம் நம்புற மாதிரி இருக்குன்னு. சத்தியமாக நம்புற மாதிரி இல்லை. ஏன்னா யாரும் நம்ம பார்க்கல, எல்லாரும் போயிட்டே இருக்கிறாங்க, வரிசையாக போய்கிட்டே இருக்கிறாங்க, போயிட்டே தான் இருக்காங்க. அப்போ எப்படி நம்பிக்கை வரும்? அதனால தான் இளைஞர்கள் வர்றதில்லை. நம்பிக்கை கிடையாது நம்மளுக்கு.
ஏன்னா ப்ரூவன், யாருமே ப்ரூவ் பண்ணல, இன்னும் வள்ளலார் பெருமான் ப்ரூவ் பண்ணியிருக்கிறாரு. பட் அதை கூட யாரும் இன்னும் ரியலைஸ் பண்ணல. ஏன்னா அதுக்கு அடுத்தது ஒரு செயின் வந்தால் தானே, தாத்தா இருக்கிறாரு, அப்பா இருக்கிறாரு, அம்மா இருக்கிறாரு, அப்புறம் அப்படியே ஒரு செயின் வருது, நம்ம ரியலைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். பட் இங்கே வந்து அந்த செயினை காணும். வள்ளலாருக்கு அப்புறமா நோபடி ஹஸ் அட்டைன்ட் தட் லிமிட். அதனால நம்பிக்கையே இல்லை. அந்த கியூரியாசிட்டி அவங்களை இங்கே கொண்டாந்து வச்சிருக்கு. அப்போ வள்ளலார் பெருமான் சாகாம இருக்கலாம்னு சொல்லியிருக்கிறாரு. எப்படி என்ன பண்ண சாகாம இருக்கலாம்? அதை தான் நான் தேடுவேன். நான் வள்ளலார் எப்படி அந்த நிலை அடைஞ்சார் நான் தேடுறதை நிறுத்திவிட்டேன். அவர் அடைஞ்சாரு போயிட்டாரியா, எனக்கு அவர் என்ன பண்ணாருன்னு என்ன பண்ண சொல்லியிருக்காரு. இஸ் இட் கிளியர்? நம்மளை என்ன பண்ண சொல்லியிருக்கிறாருன்னு தேடணும். அந்த தேடுதல் தான். அது எனக்கு 2009 தான் நான் தேட ஆரம்பித்தேன். அது வரைக்கும் நானும் அப்படியே விளையாட்டா, எங்கள் அப்பாலாம் ரொம்ப சீரியஸாக டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. நான் அப்படியே உள்ளே வந்து ஏதாவது ஒரு கரெக்டாக ஒன்று பண்ணி விட்டுட்டு ஒரு கொஸ்டின் ஒன்று கேட்டு விட்டுட்டு வெளியே போய் நான் விளையாட போயிடுவேன். அவங்க இந்த மாதிரி கேட்டானே அப்படின்னு அவங்க மண்டையை உடச்சிட்டு உட்காந்துருப்பாங்க. என்னுடைய ரொம்ப அதாவது வெளியிலேயே நாங்கள் மாடி ஹாலில் வந்து அப்பா பேசிகிட்டு இருப்பாங்க, வெளியில் கொஞ்சம் இடம் இருக்கும். அப்போ நான் அக்கா பசங்க எல்லாரையும் கொஞ்சம் சேர்த்து வச்சுட்டு விளையாடிட்டு இருப்போம். நானும் சேர்ந்து விளையாடிட்டு இருப்பேன். இவங்க பேசுறது காதில் விழுந்துகிட்டே இருக்கும். நடுவில் உள்ள அவங்க பேசுறது ஏதாவது ஒரு கொக்கி ஒன்று போட்டுவிட்டு நான் விளையாட போயிடுவேன். அப்படி தான் நான் இருப்பேன். அப்போது அந்த மாதிரி இருந்துகிட்டே இருக்கும்போது 2009 எனக்கு ரொம்ப எங்கள் அப்பாட்ட ஆர்கியூ பண்ணும்போது, நீ முதல்ல எதையாவது ட்ரை பண்ணி பாருன்ட்டார். உடனே நமக்கு ஈகோ ஏறிடும்ல, நீ ட்ரை பண்ணுடா, அப்புறமா எங்களெல்லாம் கேள்வி கேள்டாண்டார். சரி, அப்போ ஆரம்பித்தேன். 2009 தான் நான் வந்து கொஞ்சம் தீவிரமாக இதில் இறங்க ஆரம்பித்தேன். என்ன செய்ய சொல்கிறார், இது நிஜமாவே சாத்தியமா, மரணத்தை ஜெயிக்கலான்னு வள்ளலார் சொல்கிறாரு, நிஜமாவே சாத்தியமா, தியரிட்டிக்கலாக முதல்ல செக் பண்ணலான்னு 6 திருமுறைகள் வள்ளலார் ஒரு 6000 பாட்டு எழுதியிருக்கார். 5800 சம்திங் அவ்வளோ எழுதியிருக்கிறார். அதை படிக்க ஆரம்பித்தேன், ஆய்வு பண்ண ஆரம்பித்தேன். பக்தியாக பாடுறது வேறு விஷயம். தேசிகீதம் யாருக்கெல்லாம் தெரியும்? உண்மையை சொல்லுங்க. எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்க வேண்டும். ஸோ நீங்கள் வந்து மலேசியாவில் இருக்கீங்கன்னா ஓகே சார், தப்பான இடத்துல தப்பான கேள்வி. இங்கேயும் தேசிகீதம் இருக்கும் இல்லையா? ஓகே, எல்லா கண்ட்ரிலையும் இருக்கு. அது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணுமா வேண்டாமா? தெரிஞ்சிருக்கணும். தேசிகீதம் பாடும்போது என்ன பண்ணணும்? ஸ்ட்ரைட்டாக நின்று ஃபுல் அட்டென்ஷன் அதில் இருக்கணும். எந்திரிச்சு நிற்கணுங்கிறது இல்லை, எந்திரிச்சு நிற்கணும், ஃபுல் அட்டென்ஷன் அந்த தேசிகீதத்தில் இருக்கணும். எதுக்காக? அதில் என்ன சொல்லியிருக்குன்னு யாருக்காவது விளக்கம் தெரியுமா? தெரிஞ்சால் சந்தோஷம், தெரியலன்னா தெரிஞ்சுக்கோங்க, தெரியலன்னா தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி தான் இதில் என்ன சொல்லப்பட்டு இருக்கிறது. நம்ம சின்ன பிள்ளைல தேசிகீதம் பண்ணால் நம்ம பாடிக்கிட்டே இருப்போம். தமிழ் தாய் வாழ்த்து யாருக்கெல்லாம் தெரியும்? மகிழ்ச்சி. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? சரி, இங்கே வந்து திருக்குறள் மன்றம் தானே. எத்தனை திருக்குறள் திருவள்ளுவர் எழுதினார்? எத்தனை அதிகாரம்? ஒரு அதிகாரத்துக்கும் 10 பாட்டு. முதல் அதிகாரத்து பேர் என்ன? கடவுள் வாழ்த்து. வள்ளலார் பெருமான் இந்த அதிகாரத்தை எடுத்து கொடுக்கிறார். வள்ளலார் பெருமான் மரணமிலா பெருவாழ்வு அப்படின்னா தேவர் குறளில் முதல் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. வள்ளலார் திருக்குறள் என்ன சொல்றாரு பாருங்க, தேவர் குறளில். அப்ப திருவள்ளுவர் வள்ளலார் எங்க கொண்டு போய் வச்சிருக்கிறார் யோசிப்பார். தேவர் குறளில் முதல் அதிகாரத்தில் மரணமிலா பெருவாழ்வு சொல்லப்பட்டிருக்கிறது. 10 பாட்டை படிச்சு பாருங்க. மரணத்தை எப்படி ஜெயிக்கலாம்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறார். திருவள்ளுவர்ல இருந்து வள்ளலார் வரைக்கும். ஆனா இன்னும் ஒருத்தரும் ஜெயிச்ச பாடு, இன்னும் ஒருத்தரும் ஜெயிச்ச பாடு. ஏன்? புரிதல். இப்போ நான் சொல்றது எந்த அளவுக்கு எவ்வளவு புரிஞ்சுப்பீங்க அப்படின்னு நிச்சயமா எனக்கு தெரியாது. கம்யூனிகேஷன் இஸ் கம்ப்ளீட் ஒன்லி when it reaches the other person as you say. இல்லைங்களா? அப்போ அந்த புரிதல் பெருமான் அருட்பா எழுதியிருக்கிறாரு, திருவள்ளுவர் திருக்குறள் எழுதியிருக்கிறாரு. அது எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிறோம்? அது பெரிய கேள்விக்குறி. முதல்ல புரிஞ்சுக்கணும், அதுக்கு அடுத்தது முதல்ல தெரிஞ்சுக்கணும், அப்புறம் புரிஞ்சுக்கணும், அப்புறம் என்ன பண்ணணும்? கற்க கசடர கற்றபின். என்ன அர்த்தம்? எல்லாருக்கும் தெரியும் தானே. இதுக்கு அர்த்தம் தெரியாம யாராவது இருப்போமா? செய்யறோமா? செய்யறோமா? ஏன் செய்யல?
அது செஞ்சால் சும்மா இருப்போம், அவ்வளோதான். அது செஞ்சால் சும்மா இருப்போம், சும்மா இருக்க முடியல, அதை செய்ய முடியல, இவ்வளோதான் விஷயம். திருக்குறளை நம்ம ஃபாலோ பண்ணாலே, ஃபாலோ அப்படின்னா திருக்குறளை என்ன சொல்லப்பட்டு இருக்கிறதோ அதன்படி வாழ்ந்தாலே அற்புதமான வாழ்க்கை வாழும். திருக்குறளில் கொல்லாமை சொல்லப்பட்டிருக்குதா இல்லையா? நாம் யாராவது கொல்லாமையில் இருக்கிறோமா? ஏன் அதை நம்மளால் எடுத்துக்க முடியல? பழகிட்டோம். ஞாயிற்றுக்கிழமை ஆச்சுன்னா இங்கேயும் ஞாயிற்றுக்கிழமை தானே. எங்கள் ஊரில் வந்து வெள்ளிக்கிழமை மட்டும்தான் விடுறாங்க, மீதி 6 நாளும் இப்போ ஆரம்பிச்சிட்டாங்க. முந்தியெல்லாம் ஞாயிற்றுக்கிழமை இருக்கும், இல்லை கொஞ்சம் அதிகமாக போச்சுன்னா யாராவது விருந்தாளி வந்தாங்கன்னா இருக்கும். இப்போது வெள்ளிக்கிழமை மட்டும், அது ஏன் விட்டு வச்சா இன்னும் கொஞ்ச நாள் அதுவும் மாறிடும்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு வெள்ளிக்கிழமை மட்டும் அந்த வீடு ரொம்ப பரிசுத்தமாக இருக்கும். அன்றைக்கி பார்த்தீங்கன்னா சும்மா வீடெல்லாம் மூழ்கி, ஒட்டடையெல்லாம் அடித்து, சாமி படத்தெல்லாம் தொடச்சி, சாமி படத்துக்கு பொட்டு வச்சு, பூ வச்சு, சாம்பிராணி போக வீடு ஃபுல்லாக அப்படியே கமகமாக இருக்கும். அடே எங்கள் அப்பா நம்ம சொர்க்கத்திலே இருக்கிற போல இருக்கு. இந்த வெள்ளிக்கிழமை மாற்றம் தான். மீதி 6 நாள் அந்த வீட்டு பக்கம் கூட போக முடியாது அப்படி. ஏன்? திருக்குறளை கூட அவங்க படிக்கல. திருவருட்பா விடுங்க, திருக்குறள் நம்மளுக்கு எந்த கிளாஸில் திருக்குறள் சொல்லி கொடுக்குறாங்க? 2nd ஸ்டாண்டர்ட் or 3rd ஸ்டாண்டர்ட்? இங்கே எப்படின்னு நினைக்கிறேன். அங்கே வந்து 3rd ஸ்டாண்டர்ட்லேருந்து திருக்குறள் கம்பல்சரி. அங்கே கூட படிப்போம். 10 குறள் மனப்பாடம் பண்ணி எழுதுனா ஃபுல் மார்க். அதுக்காக மட்டும்தான் அதை படிக்கிறது. அதை தெரிஞ்சுக்கணும், புரிஞ்சுக்கணும். ஏன்னா திருக்குறள் எழுதினா, செய்யுள் எழுதினா ஃபுல் மார்க், அதில் மார்க் குறைக்க மாட்டாங்க தமிழில் கூட. அதுக்காக தான் அந்த திருக்குறள் மனப்பாடம் பண்ணி படிக்கிறோம். ஆனால் திருக்குறளை படித்தா கூட அதுலேயும் கொல்லாமை சொல்லப்பட்டு இருக்கிறது, பொறாமை அடையாமை சொல்லப்பட்டிருக்குதா இல்லையா? பொறையுடைமை சொல்லப்பட்டிருக்குதா இல்லையா? இருக்கு. நம்ம வாழ்க்கையில் எப்படிலாம் வாழணும்னு திருவள்ளுவரும் பட்டியல் போட்டு கொடுத்துருக்கிறார், வள்ளலாரும் பட்டியல் போட்டு கொடுத்துருக்கிறார். இப்போ அந்த தலைப்புக்கு வருவோம். சும்மா இருக்கும் சுகம். அது எப்படி? வெளிக்குள் வெளி கடந்து சும்மா இருக்கும் சுகம். அது என்னங்க வெளிக்குள் வெளி கடந்து? இந்த 3 மலங்கள் சொன்ன இல்லையா? எவ்வளோ நேரம் பேசணும்? மணி 9. பரவாயில்ல, போர் அடிக்குதுன்னா கை தூக்குங்க. இந்த பேசி முடிச்சு கை தட்டினீங்கன்னா ஒரு அர்த்தம், பேசிட்டு இருக்கும்போதே கை தட்டினீங்கன்னா என்ன அர்த்தம்? போதுண்டா சாமி. அதனால பேசிட்டு இருக்கும்போதே கை தட்டணும்னு தோணுச்சுன்னா கை தூக்கிடுங்க, கையெல்லாம் தட்டி அவமானப்படுத்திடாதீங்க, சரியா? அப்போ என்ன சொல்ல வந்தேன் நான்? வெளிக்குள் வெளிக்கடல். அந்த 3 மலங்கள், அந்த மலங்களை தாண்டி போனோம். அதுக்கப்புறமா வெளிக்குள் வெளிக்கடந்து சும்மா இருக்கும் சுகம். அப்ப அந்த மலங்களை முதல்ல எப்படி தாண்ட முடியும்? ஆணவம்னு ஆரம்பிச்சோம். ஆணவம், கண்மம், மாயை. ஆணவம்னா என்னன்னு எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? நமக்கெல்லாம் ஆணவம் இருக்கணுமா இருக்கக்கூடாது? இருக்கணுமா இருக்கக்கூடாது? நான் பேச ஆரம்பிச்சேன் இருக்கக்கூடாதுன்னு தோணும் இல்லையா? இருக்கணும்னு எப்படி சொல்றது? அந்த தயக்கம் தானே. இந்த தயக்கத்தை முதல்ல ரிமூவ் பண்ணிடுங்க. ஓகே, என்ன வேணாலும் நீங்கள் கமெண்ட் கொடுக்கலாம், என்ன வேணாலும் நீங்கள் நோட் டிஸ்டர்ப் பண்ணலாம், நோ ப்ராப்ளம். ஆணவம் இருக்கணுமா இருக்கக்கூடாதா? இருக்கணுங்கிறவங்களுக்குலாம் ஒரு ஹேட்ஸ் ஆஃப். ஏன்னா ஆணவம் இருந்தால் தான் நம்மளால் ஒரு காரியமாவது செய்ய முடியும். இல்லாட்டி நான் பேச முடியாது, நிற்க முடியாது, நடக்க முடியாது. ஆணவம் இல்லாட்டி நம்மளுடைய எல்லா செயல்பாடுகளுக்கும் அடிப்படையான தேவை ஆணவம். என்னையா ஆணவத்தை விடணும்னு சொல்லிவிட்டு நீ ஆணவம் தேவைங்கிறீங்க. ஆணவம் இருக்கணும். என்னால் முடியும், சும்மா இருன்னு ஒரு தலைப்பு கொடுத்துட்டாரு. என்னால் பேச முடியும் அப்படின்னு நான் வந்து இங்கே நின்றுட்டு இருக்கிறேன். நிறைய பேப்பர் தான் எடுத்துன்னு வந்தேன், அந்த பேப்பர்லாம் அப்படியே வச்சுட்டேன். என்னால் பேச முடியும், இந்த ஆணவம் எனக்கு இருக்கிறதுனால தான் நான் இப்போ பேசிட்டு இருக்கிறேன். என்னால் மட்டும்தான் பேச முடியும்னா முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். அப்போ ஆணவத்துக்கு வித்தியாசம் இருக்கு இல்லையா? என்னால் முடியுங்கிற அந்த தன்னம்பிக்கை என்ற ஆணவம் நமக்கு 100% தேவை. என்னால் மட்டும்தான் முடியும்னு நினைச்சோம்னா நம்ம இறங்கி போயிடும். கீழ்நிலைக்கு எவ்வளோ இறங்க முடியுமோ இறங்கி போயிடும். ஒரு ஆஃபீஸில் ஒரு என்ட்ரன்ஸில் ஒரு அறிவிப்பு வச்சிருக்கிறாங்க. உங்களுடைய முன்னேற்றத்தை தடுத்து கொண்டிருந்தவர் மரணம் அடைந்து விட்டார். உங்களுடைய
முன்னேற்றத்தை தடுத்து கொண்டிருப்பவர் மரணம் அடைந்து விட்டார். அது பின்னாடி அந்த கேபின் வந்து பின்னாடி வைக்கப்பட்டிருக்கிறது. அலுவலகம் முடிந்து போகும்பொழுது அவருக்கு அஞ்சலி செலுத்திவிட்டு செல்லுங்கள் அப்படின்னு இருக்கு. எல்லாருக்கும் கியூரியாசிட்டி. ஏன்னா எல்லாரும் நினச்சிட்டு இருப்பான்ல, நம்மளை தடுத்தவன் இவனால தான் நம்மளுக்கு ப்ரமோஷனே கிடைக்கல. அப்போ எவனோ ஒருத்தன் செத்து போயிட்டான்னு அத்தனை பேருக்கும் அவ்வளோ. அது அந்த ஆஃபீஸ் வந்து அன்னைக்கு மட்டும் என்ன பண்ணாங்க, அது வெளியில் போகிற எக்ஸிட் வந்து திருப்பி உள்ளே யாரும் வர முடியாது. வெளியே போகிற எக்ஸிட் மற்ற எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அந்த எக்ஸிட் அவ்வளோதான், அது அப்படியே வெளியே காம்பவுண்ட் வெளியே போயிடும். எல்லாரும் யாரா செத்துது பார்க்கலாம்டா, செத்து போயிட்டானேன்னு வருத்தம் ஒருத்தனுக்கும் இல்லை. ஏன்னா என்ன போட்டிருந்துச்சு, உங்களுடைய முன்னேற்றத்தை தடுத்து கொண்டிருந்தவர் மரணம் அடைந்து விட்டார். ஸோ ஒருத்தனை யோசனை பண்ணிட்டு போய் எட்டி பார்க்குறான். எட்டி பார்த்தா என்ன தெரியுது, கண்ணாடி வச்சிருக்காங்க, இவன் மூஞ்சி தான் தெரியுது. ரொம்ப அழகாக உள்ள கண்ணாடி செட் பண்ணிட்டாங்க. எட்டி பார்த்தா நம்ம மூஞ்சி தெரிஞ்சுது, உரைக்குது. நம்மளுடைய முன்னேற்றத்தை தடுப்பது யார்? எல்லாரும் அப்படியே தலையை குடிச்சிட்டு வெளியே போகிறாங்க. இதை நம்ம என்னைக்காக ரியலைஸ் பண்ணியிருக்கிறோமா? வள்ளலார் சொல்றார், தாய் தடை என்றேன், தாரமே தடை என்றேன், செய் தடை என்றேன், இந்த சிறு தடையெல்லாம் தீர்ந்தது. அப்புறம் ஏன் வரல அப்படின்னா தோய் தடை பெரியது. தோய் தடைனா என்ன? இன்வால்மெண்ட். அது இல்லை, அதனால்தான் எதையும் இன்னும் சாதிக்கலை யார். நம்ம எல்லாரும் மற்றவனை குறை சொல்லிகிட்டே இருப்போம், அதனால தான் இப்படி ஆச்சு. வீட்டில் நம்ம நிறைய பார்க்கலாம், கணவன் மனைவிக்குள்ள தகராறு வர்றதுக்கு காரணமே உன்னால தான். அவ சொல்லுவா, என்னாலையா, முன்னால எவ்வளோ நஷ்டமாச்சு ஆரம்பிப்பாங்க. அது கல்யாணம் ஆகி 40 வருஷம் ஆயிருக்கும். கல்யாணத்து அன்னைக்கு நீ என்ன பண்ண தெரியுமா, அதனால தான் இன்னைக்கு நிலையில் நிற்கிறோம் அப்படிமா. கல்யாணத்து அன்னைக்கு என்ன பண்ணாலும் அது 40 வருஷம் கழிச்சு, அதனால தான் இந்த நிலையில் நிற்கிறோம்னு சண்டை போடுவோம். ஏன்னா நம்ம எல்லாருக்கும் அந்த அந்த நான், நம்மளை யாரும் குறையே சொல்லக்கூடாது. கரெக்டு தானே? யாராவது குறை சொன்னா நம்மளுக்கு பிடிக்குமா? யாருக்காவது குறை சொன்னா பிடிக்குமா? நம்மளை குறை சொல்றவங்க தான் நம்மளுடைய உண்மையான நண்பன். இது தெரியும் நம்ம எல்லாருக்கும். ஏன்னா நம்மளுடைய குற்றங்களை எடுத்து சொல்லுவன் தான் நம்மளை திருத்துறவன். ஆனா அவனை எப்படி ட்ரீட் பண்ணுவோம்? விரோதியாக தான் ட்ரீட் பண்ணுவோம் இல்லையா? ஸோ இதுக்கப்புறமா தான் நம்மளுடைய குற்றங்களை எடுத்து சொல்லணும்னா நம்ம ஏற்றுக்கணும். இப்போ சொல்லு பரவாயில்ல. 4 பேர் பேசிட்டு இருந்தால் ஒருத்தன் ஏற்று போனோம்னா மீதி 3 பேர் யாரை பற்றி பேசுவாங்க? பேசுவோம் தானே நம்ம. இன் எவ்ரி ஆஃபீஸ் இட்ஸ் தேர், கரெக்டா? இல்லை இன் எவ்ரி ஃபங்க்ஷன், ஏதாவது ஒரு குடும்ப நிகழ்ச்சியில் எல்லாரும் கலந்து உட்காந்து பேசிட்டு இருந்தோம்னா ஒருத்தங்க ஏந்து வெளியே போன உடனே என்ன பேச்சு பேசுகிறா பாரு அவள் ஆனால் என்ன தெரியுமா பண்ணுவா ஆரம்பிப்போமா இல்லையா? சாரி, நான் பெண்பால் மட்டும் சொல்கிறேன்னு கோச்சிக்காதீங்க. இட்ஸ் ஹேப்பனிங் இன் திஸ் சைட் ஆல்சோ. அவன் எப்படிப்பட்டவன் எனக்கு தெரியாதா? இவ்வளோ வாய்க்கிட்டே பேசிகிட்டு இருக்கிறேன், உண்மையிலே எப்படிப்பட்டவன் தெரியுமா எனக்கு? சொல்லட்டுமா அவனை பற்றி? இவன் எழுந்து போன உடனே மீதி 2 பேர் இவனை பற்றி பேசுவாங்க. இட்ஸ் ஹேப்பனிங், நேச்சுரல், இயற்கை, அவ்வளோதான். இது எல்லாருக்கும் தெரியதான் தெரியுது. ஆனால் அந்தந்த நேரங்களில் நாம் உணர்வது கிடையாது. அந்தந்த நேரத்தில் உணர்த்துறதுக்கு தான் இது மாதிரி செஷன்ஸ் எல்லாம் வச்சுட்டு இருக்கிறோம். நாம் நம்முடைய நிலையை பற்றி சிந்திக்க வேண்டும். எப்படி நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம்? ஐயா சொல்வார், வையகத்தீர் வானகத்தீர் மற்றகத்தீர் நமது வாழ்க்கையெல்லாம் வாழ்க்கை என மதித்து மயங்காதீர். எப்படி பார்க்கிற? இவன் கேள்வி கேட்கும் போதே இவனுக்கு 400 சுகர், அடுத்தவனை எப்படி பார்க்கிறேன்னு கேட்டா அவன் நான் நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டா இவனுக்கு அவ்வளோதான், அப்படியே மூஞ்செல்லாம் மாறி போயிடும். அவன் எங்கப்பா சுகர் 600 இருக்கு அப்படின்னா, 600 இருக்கா அவனுக்கு, எனக்கு 400 தான் இருக்குது. எதற்கு நம்ம கேட்கும் போதே அவன் என்ன பதில் சொல்லணுன்ற ஒரு ஆர்வத்தோட கேட்குறோம். நம்மளோட அவன் நல்லா இருக்கக்கூடாது. நேச்சுரல் ஒண்ணுமே. இதெல்லாம் வந்துகிட்டே இருக்கு. ஏன் இதெல்லாம் வருது? இப்படி ஏன் நம்ம ஆணவத்தோட வாழறோம்? ஏன் எல்லாரும் ஆணவத்தோட இருக்கிறோம்? ஏன்னா இந்த ஆன்மாவிற்கு ஆணவம் இயற்கை. ஆன்மாவே ஆணவத்தோட தான் இருக்கு. அது தேகம்லாம் எடுக்காம
முத இந்த பிரபஞ்சத்தில் அண்டத்தில் இருக்கு இல்லையா, அப்பவே அதுக்கு ஆணவம் இருக்கிறது. ரொம்ப அழகாக வள்ளல் சொல்றாரு, அந்த ஆணவத்தை பக்குவ ஆன்மா, பக்குவ ஆன்மா, அபக்குவ ஆன்மா அப்படின்னு அந்த ஆன்மாவை வந்து காற்று பிரித்து வச்சிருக்கான். அது ஏன் பிரித்து வச்சதுன்னு தெரியாது, என்ன அடிப்படையில் பிரிச்சது தெரியாது. அதனால் நம்ம பிறக்கும் பொழுதே ஆணவத்தோடு தான் அத்தனை ஆன்மாக்களும் பிறக்கின்றன. அதனால்தான் எல்லார்கிட்டையும் அந்த ஆணவம் இருக்கிறதுக்கு காரணம் அது இயற்கை குணம். இன்னொரு இயற்கை குணம் இருக்கின்றார் வள்ளலார், ஜீவகாருண்யம். ஆன்மாவிற்கு ஆன்மாவின் இயற்கை குணமாகிய ஜீவகாருண்யம்னே சொல்வார். ஜீவகாருண்யத்தை பற்றி சொல்லும்போது இந்த அடைமொழியோடு சேர்த்து தான் வள்ளலார் சொல்வார், ஆன்மாவின் இயற்கை குணமாகிய ஜீவகாருண்யம். ஆன்மாவுக்கு 2 குணம் இயற்கை, மற்றதெல்லாம் நாம் செயற்கையாக உருவாக்கி கொண்டது. நல்ல குணமாக இருக்கட்டும், கெட்ட குணமாக இருக்கட்டும், வல்லாமை, ஒருமை, சாந்தம், அடக்கம், இந்திரிய நிக்கிரகம் அத்தனையும் நம்ம சேர்த்து கொண்ட குணங்கள். காமம், குரோதம், லோகம், மோகம், மதம், மாச்சரியம் இத்தனையும் சேர்த்து கொண்ட குணங்கள். முதல்ல சொன்னதெல்லாம் நல்ல குணங்கள், பின்னாடி சொன்னதெல்லாம் கெட்ட குணங்கள், எல்லாமே நம்ம சேர்த்துட்டதுன்னா இயற்கையானது ஆணவம், ஜீவகாருண்யம். இதில் ஆணவம் நல்லதா, ஜீவகாருண்யம் நல்லதா? ஜீவகாருண்யம். எதை நம்ம வளர்க்கணும், எதை அழிக்கணும்? ஜீவகாருண்யத்தை வளர்க்க ஆணவம் அழிஞ்சிடும். நாம் என்ன பண்ணுறோம், ஆணவத்தை வளர்த்துக்கிட்டே இருப்போம். அதுக்கு தான் நல்லா சோறு போட்டு பால் ஊட்டி சீராட்டி வளர்க்குறது. ஏன்னா அது இயற்கை குணம். அதுக்கு கொஞ்சம் அப்படி வச்ச உடனே பதிக்குது. கற்பூர புத்தின்னா தெரியும் இல்லையா? என்ன கற்பூர புத்தின்னா சொன்ன உடனே கிராஸ் பண்ண. விறகுன்னா கட்டை கொஞ்சம் ஊதி ஏற்றினா தான் அது எரியும். வாழை மட்டை தெரியுமா? என்ன பண்ணாலும் இந்த வாழை மட்டை. அதுதான் அபக்குவ ஆன்மா என்பது அந்த வாழை மட்டை மாதிரி, பக்குவ ஆன்மா அப்படிங்கிறது அந்த விறகு கட்டை மாதிரி, பக்குவ ஆன்மாங்கிறது கற்பூரம் மாதிரி. டக்குனு பற்றி நம்மளாம் எப்படி இருக்கணும்? கற்பூரமாக இருக்கும், டக்குன்னு முடிச்சு. அப்போ இந்த ஆணவம் என்கின்ற அந்த இயற்கை குணத்தை நாம் கொஞ்சம் கொஞ்சமாக அழிக்க ஆரம்பிக்கணும். அதுக்கு எது வழி? இயற்கை குணமாகிய ஜீவகாருண்யத்தை வளர்க்க வேண்டும். அதனால தான் வள்ளல் பெருமான் ஜீவகாருண்யத்தை ரொம்ப தூக்கி பிடிக்கிறார். அது இப்போ நிறைய பேர் வந்து என்ன பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க, ஜீவகாருண்யம் மட்டும் போதும், ஜீவகாருண்யத்தை தூக்கி பிடிச்ச உடனே ஜீவகாருண்யம் மட்டும் போதும். ஏன்னா இப்போ இங்கே கூட நான் ஆரம்பிக்கும் போது கேட்டது நிறைய பேர் ஜீவகாருண்யம்னு முன்னுக்கிட்டே தான் இருக்காங்க. ஜீவகாருண்யம் மட்டும் போதும், ஜீவகாருண்யம் மட்டும் போதாது. இல்லை ஜீவகாருண்யம் பண்ணுறதுனால என்ன ஆகுது, நம்ம யாருக்காவது சாப்பாடு போட்டு அவன் சாப்பிட்டான்னா நமக்கு எப்படி இருக்குது? ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், ஒரு திருப்தி. சாப்பாடு வாங்கி சாப்பிட்றவனுக்கும் திருப்தி இருக்குது, நமக்கும் கொடுத்தவனுக்கும் ஒரு திருப்தி இருக்கும். திருப்தி இன்பம் உண்டாகும், 2 பேருக்கும் திருப்தி இன்பம் உண்டாகும். அந்த திருப்தி இன்பம் நம்மளுடைய வாழ்க்கையில் இம்மை இன்பத்தை உருவாக்கும். இம்மை இன்பம்னா இன்மை இன்பம், மறுமை இன்பம், பேரின்பம், 3 இன்பங்களை வள்ளல் பெருமான் சொல்றார். அந்த ஜீவகாருண்ய ஒழுக்கம் என்கின்ற நூலில் சொல்றார். இம்மை இன்பம், மறுமை இன்பம், பேர். இன்மை இன்பம் அப்படிங்கிறது சிறிய தேக கரணங்களை பெற்று கொஞ்ச நாள் நல்லா இருக்கலாம், கொஞ்சம் கடுமையான உழைப்போடு நம்ம கொஞ்ச நாள் நல்லா இருக்கலாம். கொஞ்ச நாள்னா ஒரு 50-60 வயது வரைக்கும் நல்லா இருக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். சிறிய தேக கரணங்கள். மறுமை இன்பம் அப்படின்னா கொஞ்சம் பெரிய தேக கரணங்களை பெற்று, ஒன்றும் இல்லை, பிறக்கும் போதே மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் பிறக்காம கொஞ்சம் ஹை கிளாஸ் ஃபேமிலியில் பிறக்கிறது, சரிங்களா? கொஞ்சம் ஹை கிளாஸ் ஃபேமிலியில் பிறந்து கொஞ்சம் நல்லா எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு இருக்கக்கூடியது மறுமை இன்பம். ஜீவகாருண்யம் பண்ணீங்கன்னா இந்த இம்மை இன்பம் அல்லது மறுமை இன்பம் நமக்கு கிடைக்கும். இது 2 கிடைக்கும். இந்த சும்மா இருன்னு சொன்னாரு, அந்த சும்மா இருந்தாதான் பேரின்பம் கிடைக்கும். இதை தான் புரிஞ்சுக்கணும். சும்மா இருந்தாதான் நமக்கு பேரின்பம் கிடைக்கும். பேரின்பம்னா என்ன? எக்காலத்தும் எவ்விடத்தும் எவ்விதத்தும் எத்துணையும் தடைபடாத பேரின்ப சித்தி பெருவாழ்வை பெற்று வாழ்தல். எப்படி? இந்த தேகத்தை நித்திய தேகமாக்கி கொண்டு, நித்தியம்னா என்ன, அனித்தியம்னா என்ன? நித்தியம்னா பர்மனன்ட் இல்லையா? அனித்தியம்னா எப்போ வேணாலும் போகும், டெம்பரரி. இந்த தேகத்தை நித்திய தேகமாக்கி கொண்டு
எக்காலத்தும் எவ்விடத்தும் எத்துணையும் தடைபடாத பேரின்ப சித்தி பெருவாழ்வை பெற்று வாழ்தல் வேண்டும் என்பதே நாம் அடைய வேண்டிய ஆன்ம லாபம் அப்படின்னு. அந்த லாபத்திற்கு ஆன்ம லாபத்தை அடையணும்னா ஆண்டவனுடைய அருள் வேணும். அந்த ஆண்டவனுடைய அருளை அடையணும்னா நம்ம ஜீவகாருண்யத்தோடு இருக்கணும். சரிங்களா? இது ஒரு ட்ராக்கு. இந்த ஒரு ட்ராக்கை மட்டும்தான் நிறைய பேர் படிச்சுட்டு சாப்பாடு போட்டுட்டு இருக்கிறாங்க. அது இல்லாமல் ஜீவகாருண்யம்னா சாப்பாடு போடுறது மட்டும்தானா? வேற எதுவும் இல்லைங்களா? வேற என்னெல்லாம் இருக்கு ஜீவகாருண்யம்னா? என்ன இருக்குங்க? கல்வி இல்லாதவங்களுக்கு கல்வி கொடுக்கறது. குட். அப்புறம் தியானம் பண்ணணும். ஆன்மநேயத்தை மதிக்கணும். ஜீவகாருண்யம் அப்படின்னா உபகாரம் பண்றது. உபகாரம்னா சாப்பாடு போடுறது. ஐயா வந்து கல்வி இல்லாதவங்களுக்கு கல்வி கொடுக்கறது, துணிமணி இல்லாதவங்களுக்கு துணிமணி கொடுக்கறது, அந்த மாதிரி நிறைய. அதை வள்ளலார் 7ஆ பிரிக்கிறார். ஜீவகாருண்யத்தை எத்தனை வழிகளில் செய்யலாம்? என்னென்ன பிரச்சனை மக்களுக்கு வரும்? என்னென்ன பிரச்சனை மக்களுக்கு வரும்? பசி, பிணி, தாகம், இச்சை, எளிமை, பயம், கொலை. இந்த 7 அவத்தைகள் எல்லா ஜீவர்களுக்கும் உண்டு. இதில் பொதுவாக இருக்கக்கூடியது பசி. எனக்கு பிணி வரலாம், உங்களுக்கு பிணி இல்லாமல் இருக்கலாம். நான் இச்சையோடு இருக்கலாம், நீங்கள் இச்சை இல்லாமல் இருக்கலாம். எளிமை, இது மாதிரி எல்லாருக்கும் பொது வந்து பசி மட்டும்தான் எல்லாருக்கும் பொது. அதனால கொஞ்சம் எம்பசைஸ் பண்ணுறாரு. அதை பசி தவிர்த்தலை வந்து வள்ளலார் பெருமான் ஏன் எம்பசைஸ் பண்ணாரு, அதை ஏன் ரொம்ப முக்கியத்துவம் அதுக்கு ஏன் கொடுத்தாரு அப்படின்னா, அது அனைவருக்கும் பொதுவாக அனைவருக்கும் ஏற்படக்கூடிய ஒரு விஷயம். மற்றதெல்லாம் எல்லாருக்கும் ஏற்படாது. மற்றதெல்லாம் எல்லாருக்கும் ஏற்படாது, சிலருக்கு உண்டாகும். பசி, பிணி, தாகம், இச்சை, எளிமை, பயம், கொலை. இந்த 7 அவத்தைகள்ல இருந்து உயிர்களை காப்பாற்ற எடுக்கக்கூடிய முயற்சிக்கு பேரு ஜீவகாருண்யம். புரிஞ்சுதுங்களா? பசிக்கும் மற்றதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஜீவகாருண்யம்னா இந்த 7 விஷயத்தையும் நம்ம சரி பண்ணணும். ஆனால் நம்ம பசி தவிர்த்தல் மட்டும்தான் பண்ணிகிட்டே இருக்கோம். பிணி, யாருக்காவது உடம்பு சரியில்லைன்னு நம்ம போய் ஹெல்ப் பண்ண போகிறோமா? இல்லை. அவன் போய் டாக்டரை பார்க்க போகிறான், அவன் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறான். இல்லை அதிகபட்சமாக அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்து ரொம்ப அதிகமாக செலவாகுதுன்னு கேட்டால் நம்ம பொருள் உதவி கொடுக்கும். ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுவோம், பண உதவி, ஆப்ரேஷன் பண்ணணும் ஹெல்ப் பண்ணுவோம். இல்லை அவங்களோட ஹாஸ்பிட்டலுக்கு கூட துணைக்கு போயிடுவோம். இப்படி ஏதாவது ஒரு வேலையை நம்ம பண்ணணும் இல்லையா? அந்த மாதிரி ஏதாவது ஒரு பசி, பிணி, தாகம், இச்சை, எளிமை, பயம், கொலை. இதில் என்ன எதனால கஷ்டப்பட்டாலும் அதை கண்ட போதாயினும், கேட்ட போதாயினும், அறிந்த போதாயினும் அதை விலக்குவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அதுக்கு பேர் ஜீவகாருண்யம். இது ஒரு ட்ராக் தான். இன்னொரு ட்ராக் மரணம்னா என்ன? மரணம்னா என்ன? என்ன நடக்குது? மரணம்னா உயிர் உடம்பை விட்டு வெளியே போகுது. ஏன் வெளியே போகுது? இப்போ உள்ளதானே இருக்குது, நம்ம எல்லாருக்குள்ளேயும் உயிர் உள்ளதானே இருக்கு. திடீர்னு ஏன் வெளியே போகுது? என்ன காரணம்? எதனால? உடற்பிணி, நோய் வந்துச்சுன்னா வெளியே போகுது. அப்புறம் வயசாயிடுச்சுன்னா வெளியே போகுது. ஏன் வயசானா ஏன் அது வெளியே போகணும்? அது பாட்டுக்கு உள்ள இருக்குதானே, இருந்துட்டே இருக்க வேண்டியது. ஏன் வெளியே போகணும்? இந்த தேகம் நஷ்டம் அடைகின்றது, தேகம் சேதப்படுகின்றது. இப்போ இங்கே இடத்துல ஓட்டை பெஞ்சு மழை பெஞ்சு தண்ணியாக ஊற்றுச்சுன்னா எல்லாரும் இது உள்ள உட்காந்துருப்போமா? வெளியே போயிடுவோம். வேற சேஃபான இடத்துக்கு போவோம் இல்லையா? இந்த ஆன்மா சேஃபான இடத்துக்கு போகுது, வேற ஒன்றுமே இல்லை. மரணம் என்றால் இந்த தேகம் நஷ்டம் அடையக்கூடிய அந்த தருணத்தில் இந்த ஆன்மா வேறு தேகத்தை எடுக்க செல்லுகின்றது. இதுக்கு பேர் தான் மரணம், டெத். சரிங்களா? மரணம்னா என்னமோ ஏதோன்னா நினைச்சுக்கணும். ஆன்மா உயிர் உள்ளதானே இருக்கு. ஆன்மானா உயிர் அது உள்ளதானே இருக்குது. ஏன் வெளியே போகணும்? என்ன கம்பல்ஷன் அது வெளியே போறதுக்கு? எதுக்காக அது வெளியே போகுது? உள்ள இருக்கக்கூடிய தகுதியை இந்த தேகம் இழந்து விட்டது. அந்த உயிர் இதுக்குள்ளார இருக்கக்கூடிய தகுதியை, இப்ப நாமெல்லாம் இதுக்குள்ளார இருக்கக்கூடிய தகுதியை இந்த கட்டடம் இழந்துருச்சுன்னா வேற கட்டடத்துக்கு போகும். தட்ஸ் ஆல், சிம்பிள். அது மாதிரி இந்த ஆன்மா, இந்த உயிர் இந்த தேகத்துக்குள்ள இருக்கக்கூடிய தகுதியை இழந்து விட்ட காரணத்தினால் வேற தேகத்துக்கு போகுது. சேஃபா குழந்தையா பிறக்க ஆரம்பிக்குது. வயசான பிறந்தா மறுபடியும் போயிடும். அதனால என்ன பண்ணுறது? ரொம்ப சேஃபர் சைடு அது மறுபடியும் பிஞ்சு குழந்தையா பிறந்து ஒவ்வொரு பிறவியும்
ஒவ்வொரு பிறந்து பிறந்து இறந்து இறந்து வீண் போயினார். வள்ளலார் எதுக்கு இங்கே வந்தார் அப்படின்னா, இறைவன் அனுப்புறார். நீ போடாப்பா, இங்கே எல்லாரும் பிறக்கிறாங்க சாகுறாங்க, பிறக்கிறாங்க சாகுறாங்க, யாரும் சாகாமல் இருக்கிற வழியை கண்டுபிடிக்கவே இல்லை. நீ போய் சொல்லிவிடு. பேருற்ற உலகில் ஒரு சமயம் அதை நெறியலாம், பேய்படி புற்று பிச்சு பிள்ளை விளையாட்டென உணர்ந்திடாது உயிர்கள் பல வேதமுற்று அங்கும் இங்கும் போருற்று இறந்து வீண் போயினார், இன்னும் வீண் போகாத வழிக்கே புனிதம் ஒரு சன்மார்க்க நெறிகாட்டி அப்படின்னு கொடுக்கிறார். அதுக்காக இறைவன் நண்பரான வள்ளலாருக்கு பயம். இது என்ன முடியுமா, இது சாத்தியமான்னு வள்ளலாரே பயப்படுறார். அப்ப இறைவன் மறுபடியும் ஒரு ஒரு ஆதரவு கரம் நீட்டுறார். அஞ்சலை நீ ஒரு சிறிது மகனே, அருட்பெரும் ஜோதியை அழித்தனம் உமக்கே, துஞ்சிய மாந்தரை எழுப்புக, நலமே சூழ்ந்த சன்மார்க்கத்தில் செலுத்துக. இது மாதிரி ஒரு ப்ராசஸ், ஒரு 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 என்ன சொல்ற, ஒரு கோல். அதுக்காக தான் வள்ளலார் இங்க வர. அது சாதாரணமாக நேராக வந்து அவதார புருஷன் அப்படின்னு சொல்லிவிட்டா யாரும் ஃபாலோ பண்ண மாட்டாங்க, கும்புறதோட நிறுத்திடுவாங்க. அதனால வள்ளலார் இறைவன் ஒரு அம்மா அப்பாவுக்கு பிறக்க வைக்கிறார். நீ போய் பிறந்துட்டு வா, பிறந்து நீயும் வளர்ந்து வா, மனுஷனோட மனுஷனா மக்களோட மக்களா நீ வாழணும்னு சொல்லி வள்ளற்பெருமான் மக்களோட மக்களாவே வாழ்ந்து அந்த நிலை அடைகிறார். அப்போ முதல்ல ஆணவம், ஆணவம் கண்மம் மாயை. ஆணவம்னா எல்லாருக்கும் புரிஞ்சு போச்சு. அதை எப்படி நம்ம தடுக்கிறது அப்படின்னா, சின்ன வழி. நம்ம எல்லாரும் ப்ளீஸுங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறோமா? எப்பெல்லாம் பயன்படுத்துவோம்? சாரி பயன்படுத்துகிறோமா? தேங்க்ஸ், இந்த 3 வார்த்தையை பயன்படுத்துகிறவங்களுக்கு ஆணவம் இல்லைன்னு அர்த்தம். ஓகே, ப்ளீஸ் தண்ணி கொடு அப்படின்னா, நான் அந்த ப்ளீஸ்னா என்ன அர்த்தம்? பவ்யமா, தயவு செஞ்சு. அப்போ ஆணவம் குறையுதா? டேய் தண்ணி கொடுறா, ஆணவம் இருக்குதா இல்லையா? அப்போ அந்த ப்ளீஸ், தயவு செய்துங்கிற வார்த்தையை பயன்படுத்தினாலே நம்மளுடைய ஆணவம் குறைய தொடங்கும். நம்ம வீட்டில் என்ன அப்படின்னா, ஒரு ஆம்பளை அப்படின்னா உடனே ஒரு கெத்து, பொண்டாட்டி அதிகாரம் பண்ணணும். இல்லை அம்மா அப்பாவுக்கு ஒரு கெத்து, பிள்ளைங்களை அதிகாரம் பண்ணணும். யாரும் அதிகாரம் பண்ணுறதுக்கு இங்கே உரிமையே கிடையாது, உரிமையே கிடையாது. அம்மாவுக்கு அப்பாவுக்கு, அப்பா வந்து பிள்ளையை கண்ட்ரோல் பண்ணணும், பையன் கணவன் மனைவியை கண்ட்ரோல் பண்ணணும், மனைவி குழந்தைகளை கண்ட்ரோல் பண்ணணும். யார் இந்த அதிகாரத்தை கொடுத்தது, யார் இந்த அதிகாரத்தை டேக் ஓவர் பண்ணது, எப்போ இருந்து நடக்க ஆரம்பிச்சது தெரியாது. ஆனால் காலங்காலமாக வந்துருச்சு. அதெல்லாம் உடைங்க முதல்ல, சரிங்களா? அதெல்லாம் உடைங்க. இந்த உயர்வு தாழ்வுலாம் கிடையவே கிடையாது, எல்லாரும் ஒன்று தான். எல்லாருக்குள்ளாரையும் என்ன இருக்கு? ஆன்மா இருக்கு இல்லையா? எல்லாருக்குள்ளாரையும் ஆன்மா தானே இருக்கு. இதில் என்ன ஒருத்தருக்கு ஒருத்தர் உட்காந்துட்டு அதிகாரம் பண்ணிட்டு இருக்கிறது? அப்போ இந்த ஆணவத்தை நீக்கணும்னா இந்த 3 பயன்படுத்த ஆரம்பிங்க, ஆணவம் நீங்கிடும். ப்ளீஸ், சாரி, தேங்க்யூ. நம்ம தப்பே பண்ணுறோம்னா கூட, நான் தப்பே பண்ணலை ஆனாலும் என்னை வந்து திட்டுறாங்க அப்படின்னா ஒரு சாரி சொல்லுங்க, என்ன குறைஞ்சிட போகிறோம்? ஒரு 2 வாக்குவாதம் வருது அப்படின்னா யார் சரி யார் தப்புன்னு ஆராய்ச்சி பண்ணாம இந்த வாக்குவாதத்தை முடிக்கிற ஒரே வார்த்தை சாரி. வாக்குவாதம் முடிஞ்சிடும். நான் தான் சாரி சொல்லிட்டேன், முடிஞ்சிருச்சு இல்லையா? நம்ம எல்லாரும் ஒரு வார்த்தைக்கு அடிமையாயிடும். சினிமாவுக்கு போனியாடா? அப்பா பையனை பார்த்து கேட்குறாரு. பையன், இல்லைப்பா. டை, நேற்று நீ சினிமா போனதான் நான் கேள்விப்பட்டேன். இல்லைப்பா நான் போகலப்பா. டை, நான் கேள்விப்பட்டேன்டா, பார்த்தவங்க சொன்னாங்கடா. அப்பா சத்தியமாக நான் சினிமாவுக்கு போகலப்பா. அப்பாவோட அந்த கேள்வி அதோட நின்று போயிடும். அதுக்கப்புறம் அவர் கேள்வி கேட்க மாட்டார். ஏன்னா அந்த சத்தியங்கிற வார்த்தைக்கு அவ்வளோ மரியாதை இருக்குது. இந்த சத்தியங்கிற வார்த்தையை பயன்படுத்தணும். எப்போ பயன்படுத்தணும்? சத்தியமாக இருக்கும்போது பயன்படுத்தணும். சத்தியமாக இருக்கும்போது அந்த வார்த்தையை பயன்படுத்தினா எல்லா நல்லதும் அப்படியே பின்னாடியே வந்து. ஆணவத்தை ஒழிச்சிட்டோமா இல்லையா? 3 வார்த்தையில் ஆணவம் ஒழிஞ்சிடும், நமக்கு வரவே வராது. திரும்ப திரும்ப அதை பயன்படுத்திகிட்டே இருக்கணும். இப்போ இந்த ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறாங்களா? தேங்க்யூ வெரி மச். இந்த ப்ரோக்ராம் நீங்களாம் வந்திருக்கீங்களா? தேங்க்யூ வெரி மச். நான் லேட்டாக வந்தேன்னா
சாரி இல்லையா? புரிஞ்சு போச்சுங்க. நான் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறேன்னா ப்ளீஸ் எக்ஸ்கியூஸ் மீ, நான் இன்னும் கொஞ்சம் நேரம் எடுத்துக்கிறேன். யாருக்காவது கோவம் வருமா? வராது. இந்த 3 வார்த்தையை பயன்படுத்த தவறிக்கிட்டே இருக்கிறோம். இந்த 3 வார்த்தையை தான் கற்றுக் கொடுக்கணும். நாம் கற்றுக்கணும், நம்ம பிள்ளைகளுக்கு அடுத்த தலைமுறைக்கு கற்றுக் கொடுங்க. இங்கே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வருவாங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். ஆனால் இல்லை, நான் கொஞ்சம் ஏமாற்றம் நினைக்கிறேன். பரவாயில்ல, நீங்கள் அடுத்த ஜென்ரேஷனுக்கு எடுத்துகிட்டு போங்க. இந்த 3 வார்த்தையை கற்றுக் கொடுங்க. இந்த 3 வார்த்தையை கற்றுக் கொடுக்கறது தான் ஆன்மாவை ஒழிக்கிறது. ஆனால் ஆன்மீகம் பேசுவான்னு நினச்சோம் அப்படின்னு யோசிக்கிறீங்க, உங்கள் மைண்ட் வாய்ஸ் கேட்குது. இதெல்லாம் தாங்க ஆன்மீகம். ஆன்மீகம்னா தனியாக எங்கேயாவது வந்து உட்காந்துருக்குது. அவர் லைஃப் ஸ்டைல் சன்மார்க்கம் அப்படின்னு வளர என்ன சொன்னார்னா வாழ்வியல் முறை. இட்ஸ் நாட் அ தியரி. திருவருட்பாலாம் தியரியாக யாராவது படிச்சுட்டு இருந்தாங்கன்னா படிச்சுட்டே தான் இருப்பாங்க, வேற எதுவுமே சாதிக்க மாட்டாங்க. என்னுடைய நான் ஒரு சங்கம் ஆரம்பித்தேன். என்னுடைய சங்கத்துடைய பேர் என்னன்னு யாருக்கா தெரியுமா? நடைமுறை சன்மார்க்க சங்கம். நான் வள்ளலார் சன்மார்க்க சங்கம் அப்படின்லாம் நான் அமைக்கவே இல்லை. நடைமுறை சன்மார்க்க சங்கம். எனக்கு சின்ன பிள்ளையிலேருந்து ஏட்டு சுரக்காய் கூட்டுக்கு உதவாது, பேப்பரில் இருக்கிறது நம்மளுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை, அதை நம்ம கடைபிடிக்கிற வரைக்கும், கடைபிடிச்சா மட்டும்தான் கற்றவன் நிற்க அதற்கு தக. அதனால் எல்லாத்தையும் நம்ம கடைபிடிக்கணும். ஸோ இப்போ ஆணவம் 3 வார்த்தையில் நம்மளால் அழிச்சிட முடியும். அந்த 3 மலங்கள் அழிச்சாதான் சும்மா இருக்கக்கூடிய சுகம் கிடைக்கும் நமக்கு. அடுத்தது கண்மம். கண்மம்னா என்ன தெரியுமா? நம்மளுடைய வினைகள். எவ்வளோ வேணா நமக்கு இருக்கு? எனக்கு இன்னும் எத்தனை மூட்டை இருக்குதோ தெரியாது. எவ்வளோ இந்த பிறவி மூட்டையே எனக்கு தெரியல. போன பிறவி மூட்டையெல்லாம் சஞ்சித கர்மா, பிராரத்த கர்மா, ஆகாமிய கர்மான்னு 3ஆக பிரித்து கொடுக்குறாங்க. ஏற்கனவே இருக்கக்கூடிய கர்மாக்கள், இந்த பிரிவில் நம்ம சேர்த்துக்கக்கூடிய கர்மாக்கள், இதில் பாக்கி எடுத்துகிட்டு போய் அடுத்த பிரிவிலையும் கொண்டு போய் டெபாசிட் பண்ண போகிறோம். அப்போ இந்த வினை கர்மம் அப்படின்னு கண்மம் சொன்னால் இந்த வினை இது ஒழியணும். அதான் வாய்ப்பு இருக்கா? எப்போ இந்த வினை ஒழியும்? நமக்கு எப்போ ஒழியும்? சும்மா இருந்தால் ஒழியும். சூப்பர். இது ஒழிஞ்சாதான் சும்மா இருக்க முடியும். கோழியிலேருந்து முட்டை வந்துச்சா? முட்டையிலேருந்து கோழி வந்துச்சா? அதான் பதில் கிடைக்குமா அதுக்கு? அதே தான். இப்போ இது ஒழிஞ்சாதான் சும்மா இருக்க முடியும். சும்மா இருந்தால் இதெல்லாம் ஒழிஞ்சிடும். கரெக்டு. ஆனால் இப்போதைக்கு நமக்கு தெரிஞ்ச வினைகள் எல்லாம் ஒழிக்கணும். எப்படி ஒழிக்க முடியும்? வேணா பண்ணுறோமா அப்படின்னு, நம்ம நல்லது பண்ணுறோமா கெட்டது பண்ணுறோமா நமக்கு தெரியுதா தெரியலையா? இப்போ இங்கே வந்திருக்கிறதெல்லாம் நல்ல. இந்த மண்டலத்தில் மொத்தம் எவ்வளோ பேர் இருக்காங்க? மோர் தென் 200. எவ்வளோ பேர் வந்திருக்கிறோம்? 80. வாட் ஹேப்பன் டு தி ரெஸ்ட்? வினை பையன். வேற ஒன்றுமே இல்லை. ஏதாவது ஒரு காரணம் அவங்களுக்கு வர முடியாமல் தடுக்கும். அவங்க இந்த காரணத்தினால நம்ம போகல அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் அது சரியா தவறா? இப்போ இங்கே வந்தவங்க என்ன பெனிஃபிட் அடைகிறீங்க, வராதவங்க அதை லூஸ் பண்ணுறாங்களா இல்லையா? இஃப் அட் ஆல் இஃப் காட் பெனிஃபிட். ஓகே, நான் பாட்டுக்கு என்ன பண்ணீங்களா பெனிஃபிட் ஆகிட்ட மாதிரி பேசிட்டு இருக்கேன். இஃப் அட் ஆல். அப்போ அந்த பலன் அவங்க மிஸ் பண்ணுறாங்களா இல்லையா? ஏன் மிஸ் பண்ணாங்க? அவர்களுடைய கர்மா. இவ்வளோதான். இதே மாதிரி தான் அத்தனை வாழ்க்கையில் எல்லாத்தையும் எடுத்து பாருங்க. இது நம்மளுடைய கர்மா. இந்த கர்மாவை எப்படி ஜெயிக்கிறது? எப்படி ஜெயிக்கிறது? ஒரே வழிதான். ஒரே வழிதான். பக்தி வரும், பழவினைகள் பறந்தோடும். பக்தி வந்துச்சுன்னா வினைகள் எல்லாம் பறந்து போயிடுவோம். இது நிறைய ஆழ்வார்கள், நாயன்மார்கள் எல்லாரையும் உதாரணம் காட்டலாம். எல்லாரையும் உதாரணம். ஏன் திருவள்ளுவர் முதல்ல கடவுள் பக்தி கொண்டு வச்சார்? முதலாக அதிகாரம் அதுதான். முதல்ல அதுதான் வரும். பக்தி வரும், பழவினைகள் பறந்தோடும். அந்த பக்திங்கிற ஒன்று தான் நம்மளுடைய வினைகளை தீர்க்க வைக்கும். இதை புரிஞ்சுக்கணும். நாத்தியவாதிகளால் வினை தீர்த்து கொள்ள முடியாது. யாராவது நாத்தியவாதிகள் இருந்தீங்கன்னாலும் ஓகே தான். அவங்களால வினையை தீர்த்து கொள்ள முடியாது.
நாத்திகம் பேசுகின்றவர் தம் நாக்கு முடை நாக்கு. சொல்றாரு அவங்க நாக்கெல்லாம் முடை நாக்குன்னா ருசி தெரியாது, அவங்களுக்கு ஒரு கன்றாவையும் தெரியாது. நாத்திகம் பேசுகின்றவர் தம் நாக்கு முடை நாக்கு. அதனால பக்தி வரும் பழவெளிகள் பறந்தோடும். இதை நம்ம வச்சுக்கணும். பக்தினா என்னங்க? பக்தினா நீ ஆன்சர் பண்ணக்கூடாது. பக்தினா இறைவனை வணங்குவது, பணிவது. பக்தி என்றால் நம்பிக்கை. We believe God, we don't trust. இதுக்கு அர்த்தம் புரியுதா? We believe God, but we don't trust. இதை அக்செப்ட் பண்ணிக்க முடியுதா? ஒருத்தன் இந்த கயிறுல நடப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? ஒரு பெரிய பில்டிங்கில் 2 பில்டிங் இருக்கு, நடுவில் ரோடு போயிட்டு இருக்கு, ஹைவேஸ்ன்னு வச்சுக்கோங்க. எல்லா வாகனமும் வேகமாக போயிட்டு 2 உயரமான கட்டிடம். இங்கேருந்து அந்த கட்டிடத்துக்கு கயிறு இருக்குது. ஒரு ஆள் அவருடைய குழந்தைய முதுகில் வச்சுட்டு அந்த கயிறு மேலே நடக்கிறார். கீழே அவ்வளோ ஜனங்கள் அவ்வளோ அற்புதமாக கைதட்டி ஆரவாரத்தோடு பார்க்குறாங்க. அவர் அந்த பில்டிங்க்கு போயிட்டார். எல்லாம் விழல, ஒரு தடுமாற்றம் இல்லை, எல்லாரும் அப்படி கை தட்டுறாங்க. அவர் ரொம்ப சந்தோஷம். மறுபடியும் நான் இங்கேருந்து அங்கே போக முடியுமான்னு கேட்குறார். எல்லாம் என்ன சொல்லுவாங்க? கண்டிப்பாக முடியும், நீங்கள் ரொம்ப அழகாக வந்தீங்க, கண்டிப்பாக முடியும் அப்படின்னா. அவர் தோல்லேருந்து குழந்தைய இருக்க வச்சுட்டு, உங்கள் குழந்தையை யாராவது என்னிடத்திலே தருகிறீர்களான்னு கேட்டார். தருவாங்களா யாராவது? நம்ம தருவோமா? தரமாட்டோம். ஆனால் என்ன சொன்னோம்? நீ தாராளமாக மறுபடியும் நடந்து வந்துடுவ. அதுதான் we believe God but we don't trust. இப்போ வித்தியாசம் புரியுதா? பிலீஃப்க்கும் ட்ரஸ்ட்டுக்கும். that's our life. we believe but we don't trust. கடவுளை நம்பிட்டோம்னா டாக்டர்கிட்ட போவோமா? யோசிப்பார். இல்லை யாருக்கையா சண்டை போடுவோமா? we believe God including me. Okay, please include me in all the matters I talk. Okay, we believe God but we don't trust. அந்த ட்ரஸ்ட் மட்டும் இருந்ததுன்னா மருத்துவமனைகள் முதல்ல உருவாகியே இருக்க. கடவுளுக்கு நம்மளை படைச்சது அவன் தானே, அவன் பார்த்துக்க மாட்டானா? அப்போ அவன் நமக்கு ஒரு முடிவு சொல்லிட்டான், போதும் நீ இந்த பூமியில வாழ்ந்தது போதும், அடுத்த பிரிவு எடுத்துக்கோ, நம்ம முடிவு பண்ணிட்டானா ஏற்றுக்க வேண்டியது தானே? இங்கே வலிச்சதுன்னா உடனே வயிறு வலிச்சதுன்னா ஓடு, சொரம் அடிச்சதுன்னா ஓடு, சளி பிடிச்சதுன்னா ஓடு, காது வலிச்சா ஓடு, பல்லு வலிச்சா ஓடு. எதுக்கு? நம்மளை படைச்ச ஆண்டவனுக்கு நம்மளை பார்த்துக்க தெரியாதா? படைத்தல் காத்தல் 2 இருக்குது இல்லை? அப்புறம் தானே அழித்தல், எல்லாம் அறுதல் எல்லாம் அப்புறம் தானே வருது. வளர்வமான அழித்தல்ங்கிற வார்த்தையை எடுத்துட்டார். ஏன்னா அது ரொம்ப நெகட்டிவ். பக்குவம் அறிவித்தல், பலன் தருவித்தல். அப்போ we believe God but we don't trust. சின்ன குழந்தைங்களை பார்த்தீங்களா? சின்ன குழந்தை அப்படி தூக்கி போட்டு விளையாடுவீங்களா இல்லையா? அது அழுமா சிரிக்குமா? சிரிக்கும். ஏன்னா அது ட்ரஸ்ட், நம்ம மேலே அவ்வளோ ட்ரஸ்ட் வச்சு. குழந்தைங்கள சின்ன குழந்தைங்கள பைக்கில் வச்சு ஓட்டிகிட்டு போயிருக்கீங்களா? நான்லாம் என் பையனுக்கு 3 வயசு ஆனதுக்கு அப்புறமா தான் நான் கார் வாங்கினேன். அது வரைக்கும் பைக்கு தான். அவன் 10 மாதம் ஆனதுலேருந்து நான் அவனை பைக்கில் வச்சுட்டு தான் சுற்றிட்டு இருப்பேன். அவன் பாட்டு கேஷுவலாக முன்னாடி உட்காந்துருப்பான். அவனுக்கு அப்பா நல்லா ஓட்டுறாரா அப்படிங்கிற ஏன்னா அந்த குழந்தைக்கு வருமா வராதா? வரவே வராது. ஏன்னா ட்ரஸ்ட், அவ்வளோ ட்ரஸ்ட், பிலீஃப் இல்லை. அதுக்கு அவ்வளோ ட்ரஸ்ட் இருக்குது நம்ம மேலே. நமக்கு ஆண்டவன் மேலே அந்த ட்ரஸ்ட் இருக்கா? இல்லை. அதை வர வைக்கணும். அதை வர வச்சா வினைகள். அதனால தான் பக்தி கொண்டு வாங்கன்னு சொல்கிறோம். பக்தி வந்ததுன்னா வினைலாம் போடும். we have to trust the God. நம்ம பிலீஃபோடு நிற்கிறோம். அதை தாண்டி ஒன்று இருக்கு. ஐ ஹாவ் ட்ரஸ்ட் இன் யூ அப்படின்னு நீங்கள் பேசணும். கடவுள்கிட்ட போய் பேசுங்க. ஐ ஹாவ் ட்ரஸ்ட் இன் யூ. யூ சேவ் மீ ஆர் கில் மீ, ஐ எம் லீஸ்ட் பாதர்ட், இட்ஸ் யுவர் விஷ். விடுங்க, உடம்பு சரியாகும். எவ்வளோ அற்புதமான உடம்பு தெரியுமா? இந்த தேகத்தை பற்றி தெரியுமா? இந்த தேகம் அற்புதமான தேகமா இல்லையா? அரிது அரிது எல்லாத்தையும் தாண்டி மனுஷனா பிறந்தோம். எவ்வளோ அறிவு நமக்கு? 6 அறிவு. 6வது அறிவு என்ன? எதை பகுத்து அறிகிறது?
ஏன் நாய், பூனை, ஆடு, மாடெல்லாம் பகுத்தறியறது இல்லையா? ஒரு நாய்க்கு உடம்பு சரியில்லைன்னா என்ன பண்ணும் தெரியுமா? போய் எதை சாப்பிடணுமோ அதை சாப்பிட்டு வரும். ஒரு பூனைக்கு உடம்பு சரியில்லைன்னா அது போய் எந்த பச்சிலையை சாப்பிடணுமோ சாப்பிட்டு வரும். அதுக்கு யாராவது டாக்டர் வைத்தியம் சொல்லியிருக்கிறாங்களா? அதுவே செய்யுமா செய்யாதா? பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கீங்களா இல்லையா? அப்போ அதுக்கு பகுத்தறிவு இருக்குதா, நமக்கு இருக்குதா? யோசிச்சு பாருங்க. நம்ம 6 அறிவுன்னு அப்படியே சும்மா அப்படி காலர் தூக்கி விட்டுக்கிறோம். நான் தான் என் மனுஷன், எனக்கு தான் 6 அறிவு. 6வது அறிவு இருக்கு நமக்கு. அதுங்கள்ட்டெல்லாம் இல்லாத ஒரு அறிவு இருக்கு, தன்னை அறிதல். அதுங்களுக்கெல்லாம் நான் யாருன்னு தெரியாது, அவங்க யாருன்னு அதுங்களுக்கு தெரியாது. நாயின்னு நாய்க்கு தெரியுமா? நாம தானே அதை நாயின்னு சொல்லிட்டு இருக்கிறோம். அந்த நாய்க்கு தான் ஒரு நாய் அப்படின்னு அந்த நாய்க்கு தெரியுமா? நாயோ பூனையோ ஆடோ மாடோ அதுக்கு தெரியுமா? தெரியாது. கரெக்டு தானே? அதுக்கு தெரியாது. நமக்கு தெரியும், நம்ம மனுஷன் நமக்கு தெரியும். அதுதான் நம்மளுடைய 6வது அறிவு, தன்னை அறிதல். அப்போ கூட நமக்கு என்ன தெரியுது? நான் யாரு அப்படின்னா, இப்போ நீ யாரு அப்படின்னா என்ன தம்பி சொல்லுவ? சாதாரணமாக இப்போ நீங்கள் யாரு அப்படின்னா, ஐயா நீங்கள் யாருன்னு என்ன சொல்லுவீங்க? உங்கள் பேர் சொல்லுவீங்க இல்லையா? இப்போ நான் யாருன்னு எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணி விடுறாரு? பூபா பாபு. நான், என் பெயர் பாபு, என்னுடைய தலை, என்னுடைய கை. அந்த எண்ணுங்கிறது என்ன? என்னுடைய தலை தானே, என்னுடைய பெயர் பாபு. அப்போ எதோட பெயர் தானே பாபு. அந்த எண் அப்படிங்கிறது யாரு? அதுதான் நான். நான் என்ன? ஆன்மா. இதை நம்ம உணர்றோமா? யாராவது அந்த ஆன்மாவை தெரிஞ்சுக்கிட்டோமா? யாராவது தெரிஞ்சுக்கிட்டோமா? இன்னும் தெரிஞ்சு. அப்போ 6வது நமக்கு என்ன பண்ணிட்டு இருக்குது? இன்னும் வேலை செய்ய ஆரம்பிக்கல. நான் கூட இன்னும் எனக்கு ஆன்மான்னா வாய் தான் கழியுது, உண்மையில் ஒன்றும் இல்லை. என்னை நான் உணர வேண்டும், இந்த ஆன்மாவை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் நம்மளுடைய 6வது அறிவு இல்லையா? ஆணவம் எப்படி ஒழியும்? 3 வார்த்தைகள்ல ஆணவத்தை ஒழிச்சிடலாம். என்னென்ன வார்த்தை? சாயங்காலம் சாப்பிட்டீங்க தானே? ஏன் சத்தமே வரல? நான் எவ்வளோ கத்திட்டு இருக்கேன். மைக் இல்லாமே நான் பேச முடியும். கேட்குதா நான் பேசுறது? மைக் இல்லாமே பின்னாடி இருக்கிறவங்க கேட்க முடியும். ஆனால் நீங்கள் பேசுறது எனக்கு கேட்கலையே. என்னென்ன 3 வார்த்தைகள்? தேங்க்யூ, ப்ளீஸ், சாரி. ஆணவம் மலம் போயிடுச்சு. கண்மம் எதில் போகுது? பக்தி. அதை நம்ம இன்னும் கொஞ்சம் அதான் சொன்னால் ட்ரஸ்ட், நம்பிக்கை வச்சா கண்மம் போயிடும். அதுக்கு அடுத்தது இருக்கிறது என்ன? மாயை. அப்படின்னா என்ன? நிரந்தரம் இல்லாதது. சூப்பர். மாயைன்னா ஆசைன்னு யாரோ சொல்லுங்க. சரி, மாயை அப்படின்னா முதல்ல சாதாரண என்ன தெரியுது? நமக்கு கண்ணுக்கு தெரியாது. மெஜிஷியன் என்ன பண்றான்? உடம்ப வெட்டிட்டு திரும்பி முழுசா வரான். எப்படின்னே தெரிய மாட்டேங்குது. டப்பாக்குள்ளார போறான், டப்பாக்குள்ளார ஒரு லேடி உள்ள போறான், அப்புறம் அந்த டப்பாவை கத்தி வச்சு வெட்டுறான். அந்த லேடி ஆனால் முழுசாக தான் வருது. எப்படி? நம்ம கண்ணது இருக்க பெரிய மெஜிஷியன், அவர் பேர் என்னங்க? அவர் என்ன ரொம்ப பெரிய மேஜிக் ஒன்று பண்ணார். என்ன நிறையா தெரியும்? ரயில்வே ஸ்டேஷன். ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் போய் நிற்கிறாரு, இந்த ஸ்டேஷனே காணாம போச்சு. ஒரு ரயில்வே ஸ்டேஷனே காணும். அத்தனை ட்ரெயின் வந்து நின்றுடுச்சு. ஹிஸ் கிரேட்டஸ்ட் மேஜிக், ஸ்டேஷன் ஹஸ் பின் டிஸப்பியர்ட். எப்படி செய்ய முடியுது? இட்ஸ் பாசிபிள், எல்லாருக்கும் பாசிபிள். ஒரு ட்ரிக்கு. அது என்ன ட்ரிக்குன்னா, ட்ரெயின் அதிக படித்து பாக்கெட்டில் வச்சுக்கிட்டானா என்னன்னா, நம்ம எல்லாருடைய கண்ணையும் கட்டிட்டோம். நம்ம எல்லாருக்கும் மைண்டில் என்ன ஆச்சு? ஸ்டேஷன் இல்லை அப்படின்னு மைண்டில் ரிஜிஸ்டர் பண்ணாங்க. அது அங்கே இருக்கிற அத்தனை பேருக்கும்
அதனால ஒருத்தனால அத்தனை பேர் மைண்டையும் கண்ட்ரோல் பண்ணி கிராஸ் பண்ணி கண்ட்ரோல் பண்ணி சேஞ்ச் பண்ண முடிஞ்சிருச்சு. அதான் மாயை. இந்த மாயை நம்ம உடம்புல நம்ம எதுக்காக பிறந்தோம், என்ன பண்ணணும், நம்மளுடைய கோல் என்ன அப்படின்னு நிறைய விஷயம் ரிஜிஸ்டர் பண்ணி தான் நம்ம பிறந்தோம். அத்தனையும் அந்த மாயை அழிச்சிருச்சு, மறைச்சி வச்சிருக்கு. அதுக்கு பேர் தான் மாயை. எதுக்காக மனுஷனா பிறந்தோம்? தன்னை அறிந்து தனக்கு தன்னுடைய தலைவனை அறியும். அதுக்காக தான் இந்த மனித தேகம் கொடுக்கப்பட்டது. வள்ளலார் சொல்றார், இந்த மனித தேகம் மாயையால் சிருஷ்டிக்கப்பட்ட தேகம். மனித தேகம் மாயையால் சிருஷ்டிக்கப்பட்ட தேகம். அப்படின்னு என்ன மாயைன்னா, அம்மா அப்பா ஒரு ஆணும் பெண்ணும் உறவு கொண்டு அந்த உறவுலேருந்து கரு உருவாகி அந்த கரு தான் இப்போ நம்ம உடம்போட வந்து நிற்கும். அப்போ இந்த மனித தேகமே மாயையால், கருவை அவங்க உற்பத்தி பண்ணலை. ஆணும் பெண்ணும் கருவை உற்பத்தி பண்ணலை. கரு அண்டத்தில் இருக்கக்கூடிய அந்த கரு அவங்களுடைய அப்பாவினுடைய சுக்கிலத்தின் வழியாக அம்மாவின் கருப்பையில் சேர்ந்து அம்மாவுடைய அந்த கரு முட்டையில் கலந்து கரு அங்கு உருவாகுது. ஆனால் இந்த தேகம் எப்படி உருவாச்சுன்னா, இந்த மாயை இந்த தேகத்தை உருவாக்குகின்றது. மாயையும் ஆண்டவனுடைய படைப்பு தான். மாயா யாரு? சிவன்ல பாதி. சிவன்ல பாதி தானே மாயா. அவங்க தான் மாயை, வேற யாரும் கிடையாது. மாயையே அவங்க தான். சிவபெருமான் தான் உருவாக்குறாரு. மாயை என்ன பண்ணுச்சு? நம்மளை மொத்தமாக தடுத்து தடுத்து நிறுத்து. இங்கே போகலாம் அப்படின்னு சாயங்காலம் வரைக்கும் முடிவோடு இருந்திருப்பாங்க. சாயந்தரம் யாராவது ஃபோன் பண்ணி கொஞ்சம் முக்கியமான வேலை இருக்குது வாங்குவான், ஆஃபீஸில் இன்னும் கொஞ்ச நேரம் இருந்து இந்த வேலையை முடிச்சுட்டு போகணுவான். மாயை. அப்போ என்ன பண்ணணும் அவங்க? எனக்கு இதை விட முக்கியமான வேலை இருக்குது அப்படின்னு வரணும். அப்போ தான் அந்த மாயையை ஜெயிக்கிறோம். அப்போ இந்த மனித தேகம் மாயையால் சிருஷ்டிக்கப்பட்ட தேகம். மாயை தான் இந்த தேகத்தையே உருவாக்குச்சு. அந்த மாயை எதெல்லாம் சம்மந்தப்பட்டதுன்னா, மனம் புத்தி சித்தம் அகங்காரம், இதெல்லாம் மாயை சம்மந்தப்பட்டது. நம்மளுடைய கண்ணு எதற்காக படைக்கப்பட்டது? பொருள்களை பார்ப்பதற்காக. எந்த பொருளை பார்க்கறதுக்காக? அதுதான் மாயை. இது உலகத்தில் இருக்கிற பொருளெல்லாம் பார்க்கறதுக்காக தான் கண்ணு கொடுத்துருக்கிறான் ஆண்டவன் நினச்சிக்கிட்டோம். இந்த கண்ணு உள்ள இருக்கிற ஆண்டவன் அவனை பார்க்கறதுக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நமக்குள்ளார எல்லாருக்குள்ளாரையும் ஆண்டவன் இருக்கிறானா? நான் டைம் ஆனாலும் கொஞ்சம் அப்படி எகிறேன். நம்ம எல்லாருக்குள்ளாரையும் இறைவன் இருக்கிறான். ஒளியாக உள்ளொளியாக இறைவன் இருந்து கொண்டிருக்கின்றான். அதை பார்க்கறதுக்கு தான் இந்த கண் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அதை பார்க்கக்கூடிய முயற்சியில் நீ இதெல்லாத்தையும் பார்த்து அப்படியே உள்ளேயும் பயணம் பண்ணு. அகத்திலேயே பயணம் செய்ய வேண்டும். புறத்துல தான் பார்த்துட்டு இருக்கு. கண்ணு புறத்துல இருக்கிறது மட்டும் பார்க்கறதுக்கு கொடுக்கப்பட்டதில்லை. ஐம்புல வேடருக்கு அறிவை பறிகொடுத்துன்னு வள்ளலார் பாடுவார். ஐம்புல வேடருக்கு அறிவை பறிகொடுத்து. இந்த 5 இந்திரியங்கள் என்னென்ன? கண்ணு, காது, மூக்கு, வாய், இந்த தேகம், உடல். இதுக்கு இதனுடைய புலன்கள் என்ன? இதனுடைய செயல்பாடுகள். கண் என்ன பண்ணுது? பார்த்தல். காது கேட்டல். மூக்கு நுகர்தல். வாய் உண்ணுதல் பேசுதல் எல்லாம். தேகம் ஸ்பரிசித்தல். யாரையாவது நம்ம தொடரும் எல்லாம் இந்த தேகம் அதற்காக கொடுக்கும். இப்ப இந்த 5 புலன்கள், ஐம்புல வேடருக்கு அறிவை பறிகொடுத்து நெஞ்சு புலங்கும் நிலைன்னு வள்ளுவர் பாடுறார் ஒரு பாட்டு. இந்த 5 புலன்களுக்கு அறிவை பறி கொடுத்துட்டோம். அறிவை பறி கொடுத்துட்டோன்னு என்ன ஆச்சு? இந்த 5 புலன்களும் முட்டாள வேலை பண்ணிட்டு. அதான் சொன்னேன், கண்ணு உள்ள பார்க்கணும், வெளியே பார்க்கறதோட நிறுத்தி போச்சு. காது உள்ள தியானம் பண்ணும்போது நிறைய விஷயம் கேட்கும், நாதம் கேட்கும், அதை கேட்கணும். அது கேட்காம இருந்து வெளியில் இருக்கிற சத்தத்தை மட்டும் கேட்குது. உள்ளே இருக்கிற சத்தத்தை கேட்க மாட்டேங்குது. உள்ளே இருக்கிற ஒளியை பார்க்க மாட்டேங்குது. வெளியில் இருக்கிற லைட்டெல்லாம் பார்க்குது, பிரகாசத்தை வெளியெல்லாம் பார்க்குது. ஆனால் உள்ளே இருக்கக்கூடிய பிரகாசத்தை இந்த கண்ணு பார்க்க மாட்டேங்குது. உள்ளே இருக்கிற நாதத்தை இந்த காது கேட்க மாட்டேங்குது. வெளியில் இருக்கிற எல்லா சத்தத்தையும் கேட்குது. இந்த நாக்கு உள்ள அமுதம் சொட்டும், அந்த அமுதத்தை சுவைக்காம வெளியில் இருக்கிற ருசியை சுவைச்சிட்டு. அப்போ இதெல்லாம் என்ன பண்ணுது? இந்த மூக்கு இறைவனுடைய அந்த அந்த வாசனையை நுகராம
பிரியாணி வாசனைகள் வந்துட்டு. இப்போ பக்கத்தில் ஒரு பிரியாணி ரெடி ஆயிடுச்சுன்னா வருமா வராத? அப்போ இது மூக்கு. இந்த தேகம் ஆண்டவனை கலப்பதற்காக, ஆனால் நம்ம ஆண் பெண் கலப்பதற்காக நினச்சிட்டோம். யாரையாவது கட்டி பிடிச்சா சுகமா, ஆண்டவனை கட்டி அணைப்பதற்காக இந்த தேகம் கொடுக்கப்பட்டது. அப்போ இந்த 5 புலன்களும் அறிவை பறிகொடுக்குன்னு வள்ளலார் பாடுறார். அறிவு கட்டுத்தனமா இது எதுக்காக இந்த புலன்கள் ஏற்படுத்தப்பட்டதோ அதை மறந்து விட்டு இது புறத்திலேயே வாழ்ந்துட்டு. இந்த புற வாழ்க்கையை கொஞ்சம் அப்படியே அகத்தில் திருப்பணும் இல்லையா? அப்படி அகத்தில் திருப்பினா இந்த மாயை நம்மளால விரட்ட முடியும். மாயைன்னா என்ன? நம்மளை ஆன்மீகத்துக்குள்ளார போக முடியாம தடுக்கிறதெல்லாம் மாயை. நம்மளை ஆண்டவனை சிந்திப்பதை தடுப்பது மாயை. ஆண்டவனோட நம்ம கலக்கணும், அந்த இறை சிந்தனையோடையே இருக்கணுமோ, அதையெல்லாம் தடுக்கிறது இந்த மாயை. இதுக்காக தான் கோயிலை ஏற்படுத்தினாங்க. கோயில் எதுக்கு ஏற்படுத்தினாங்க? இதுதான். ஒருத்தர் வந்து ரொம்ப, நான் 10 மணிக்கு முடிச்சிடுறேன், இன்னும் 5 நிமிஷம். ஒரு தன்னுடைய பெண்கிட்ட வந்து கோயிலை போய் பார்த்துக்கலாமா, கோயிலுக்கெல்லாம் போகணுமான்னு அட்வைஸ் பண்ணுறேன். நான் பெண் குழந்தைங்கள்லாம் போய் கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்துச்சுங்க. போயிட்டு வந்துட்டு அப்பா கிட்ட, இனிமேல் அந்த கோயிலில் என்னை அனுப்பினா பாரு, இனிமேல் அந்த கோயிலுக்கு என்ன அனுப்பிச்சினா பாரு, நீ நான் இனிமேல் போக மாட்டேன். இவர் ஏன், என்ன ஆச்சு? அங்கே ஒருத்தனும் சாமி கும்பிட மாட்டேங்கிறான், ஒருத்தன் பாட்டுக்கு மொபைலில் பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்கிறான், ஒருத்தன் தூணில் சாஞ்சி தூங்கிட்டு இருக்கிறான், இன்னொருத்தன் உட்காந்து வம்பு பேசிட்டு உட்காந்துட்டு இருக்கிறான். அதை போய் பார்த்துட்டு வரதுக்கு என்ன அனுப்புற, நீ கோயிலுக்கு கோயிலுக்கு போன்னு என்ன சண்டை பிடிச்சிட்டு இருக்க. இவர் சரிம்மா இன்னும் ஒரே ஒரு தடவை போயிட்டு வா, ஒரே ஒரு தடவை தான், அவ்வளோதான் உனக்கு மரியாதை. யார்கிட்ட? அப்பா கிட்ட. ஒரே ஒரு தடவை தான் போ, அவ்வளோதான் உனக்கு மரியாதை. சரிம்மா ஒரே ஒரு தடவை போயிட்டு ஒரு டம்ளர் நிறைய தண்ணி கொடுத்தாரு. இந்த தண்ணி சிந்தாமல் அந்த கோயிலை சுற்றிட்டு வர்றார். அந்த அந்த குழந்தை போச்சு, அந்த தண்ணியே சிந்தலை, அழகாக கோயிலை போய் சுற்றிட்டு வந்து அப்பா கிட்ட, இந்தா தண்ணி சிந்தாமல் போயிட்டு வந்துட்டேன், இனிமேல் எனக்கு கோயிலுக்கு போக சொல்லாத. சரிம்மா ரொம்ப சந்தோஷம், இனிமேல் நீ போக வேண்டாம். இப்போ நீ அந்த கோயிலுக்கு போனில்ல, இந்த மொபைலை பார்த்துட்டு இருந்தவன் இருந்தானா, இல்லை தூணில் சாஞ்சிக்கிட்டு ஒருத்தன் தூங்கிட்டு இருந்தானா, இல்லை யாராவது வம்பு பேசிகிட்டு இருந்தாங்களா பார்த்தியா? ஏன்பா படித்தவர் தானே நீ, இந்த மாதிரி கேட்குற? ஒரு டம்ளர் தண்ணியை கொடுத்துட்டு தண்ணி சிந்தாமல் போய் சுற்றிட்டு வாண்டினா என் கவனம் எல்லாம் தண்ணி சிந்தாமல் இருக்கிறதுல தானே இருக்கும். நாங்கள் போய் எதையாவது பார்த்துருப்பேனா? இப்படி தாம கோயிலுக்கு போகணும். உன்னுடைய சிந்தனை முழுசும் ஆண்டவன் மேலே வச்சிருந்தீங்கன்னா தூங்குறவன், விளையாடுறவன், கதை பேசுகிறவன் இதெல்லாம் உன் கண்ணுக்கு தெரிஞ்சிருக்காது. உன் சிந்தனை அங்கே இல்லை. இப்போ சிந்தனை தண்ணி சிந்தாமல் இருக்கணும்னு சிந்தனை நினச்சேன். அவன் பேசிட்டு தான் இருந்தான், விளையாடிட்டு தான், அவன் மொபைல் பார்த்துட்டு தான், அவன் தூங்கிட்டு தான் இருந்தான். ஆனால் அவன் கண்ணுக்கு எதாவது பட்டுதா? படலை. அப்போ நம்மளுடைய முழு கவனம் எங்கே இருக்கணும்? இது மாதிரி இருந்தால் மாயை நீங்கும். முழு கவனம். நம்மளை காப்பாற்றுறது யாரு? இறைவன். அம்மா அப்பா காப்பாற்றலை, டாக்டர் காப்பாற்றலை, ஹாஸ்பிட்டல் காப்பாற்றலை, யாரும் காப்பாற்றலை. உகுந்தருணம் உற்றவரும் பெற்றவரும் பிறரும் உடைமைகளும் உலகியலும் உற்ற துணை அன்றே வளர்ப்பன். இதெல்லாம் அவனுக்கு துணை கிடையாது. கண்டதெல்லாம் மணித்தியமே, கேட்டதெல்லாம் பழுதே, கற்றதெல்லாம் பொய்யே, கழித்ததெல்லாம் வீணே, உண்டதெல்லாம் மலமே, உட்கொண்டதெல்லாம் குறையே, உலகியலில் இதுவரையும் உண்மை அறிந்தீர்களே. நான் சொல்றது அர்த்தம் புரியுது இல்லை? இது விளக்கம்லாம் சொல்லணும்னு அவசியம் இல்லை. அவரோட டைரக்டாக மீனிங் கொடுப்பாரு. அப்போ இதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஆணவம், கர்மம், மாயை, இந்த 3 மலங்கள் இருக்கு பாருங்க, அதை அழிக்கணும். அப்போதான் நம்மளால வெளிக்குள் வெளிகடந்து சும்மா இருக்கும் சுகம். இந்த வெளிக்குள் வெளிகடந்துன்னா என்ன? நம்மளை சுற்றி என்ன இருக்கு? ஸ்பேஸ். குட். நம்மளை சுற்றி ஸ்பேஸ். நம்மளுக்கு இடையில என்ன இருக்கு? ஸ்பேஸ். நம்மளுக்கு மேலே ஸ்பேஸ். நம்மளை சுற்றி முழுசாக நிறைஞ்சிருக்கிறதுக்கு பேர் என்ன? ஸ்பேஸ். தமிழ் அதுக்கு பேர் வெளி. ஆகாயம் எங்கே இருக்குதுங்க? உடனே மேலே தான். பஞ்சபூதங்கள் என்னென்ன? நீர், நெருப்பு, காற்று, நிலம், ஆகாயம். இந்த 4 ஆகாயத்தை தான் பாக்கி 4 உங்களால் ரியலைஸ் பண்ண முடியுமா இல்லையா? தொடுவோம், இல்லை பார்ப்போம், இல்லை அனுபவிப்போம், எல்லாம். ஆகாயம், ஆகாயத்தை யாராவது பார்க்க முடியுமா? இல்லை அதை ஃபீல் பண்ண முடியுமா? காற்று பார்க்க முடியாது, ஃபீல் பண்ண முடியும். நெருப்பு பார்க்க முடியும், நிலம் பார்க்க முடியும், நீரும் பார்க்க முடியும். ஆகாயம்
பார்க்க முடியுமா, ஃபீல் பண்ண முடியுமா, எப்படி ரியலைஸ் பண்ண முடியும்? இட்ஸ் ஒன்லி பிலீஃப். ஆகாயம் என்பது வெறும் நம்பிக்கை. இதுவரைக்கும் யாராவது ஆகாயத்தை காட்டு அப்பதான் நம்புன்னு சொல்லியிருக்கோமா? 2+2 எவ்வளோங்க? 4. எப்படி? எவனோ சொன்னான், நம்பிட்டு தான் இருக்கிறோம் இல்லையா? எவனோ சொன்னான். சூரியன் உதிக்கும் திசை மறையும் திசை, இது உண்மையா? யோசிச்சோமா? சூரியன் உதிக்குதா? அது பாட்டுக்கு சிவனேன்னு கிடைக்கும். பூமி சுத்திக்கிட்டே வருது. அது அந்த பக்கம் வரும்போது சூரியன் இருக்குது, தாண்டி போகும்போது சூரியன் இல்லை. நாம சூரியனை விட்டு தாண்டி போய்கிட்டு இருக்கிறோம். நாம சூரியனுக்கு நேராக வரும். சூரியன் உதிக்கும் திசை உடனே கிழக்கு. அடப்பாருங்க, முதல்ல இருந்தே நம்மளுக்கு தப்பு தப்பா சொல்லி கொடுத்து தப்பு தப்பா கத்துக்கிட்டு தப்பு தப்பா வளர்ந்துக்கிட்டு வரும் இல்லையா? அந்த மாதிரி தான் இருக்கு அத்தனை. அப்ப நம்ம கொஞ்சம் விசாரிக்கணுங்கிற வேண்டாம். விசாரணை பண்ணு. நீ யாரு, எதுக்காக பிறந்த, கடவுள் யாரு, அவர் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு, நீ எப்படி அந்த கடவுளை ஆவறது, இதெல்லாத்தையும் யோசனை பண்ணு. தன்னிச்சாவது உட்காந்து யோசனை பண்ணு, யாருக்கிட்டையாவது கலந்தாவது யோசனை பண்ணு, எப்படியாவது யோசனை பண்ணு, அந்த யோசனைக்கு வா அப்படின்னு கூப்பிடுறாரு. சரிங்களா சார்? நம்ம இதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும்? அப்போ இந்த வெளிக்குள் வெளிக்கடந்து அப்படின்னா, இப்போ இந்த வெளி இது எப்படி கடந்து நம்ம போறது? பிண்டத்தில் உள்ளதை அண்டத்தில் காட்டினார்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ அண்டத்துல என்னெல்லாம் சொல்லப்பட்டிருக்குதோ அது அத்தனையும் எங்க இருக்கு? இங்க இருக்கு. நமக்குள்ளாரதான் எல்லாம். சூரியன் எது நம்ம கிட்ட? வலதுக்கு. சந்திரன் இடதுக்கு. இந்த பூர்வ மத்தி அக்னி எல்லாமே இங்க இருக்குது. நம்மளுடைய இந்த நரம்புகள் எல்லாத்தையும் எடுத்து சுத்தி வந்தா பூமியை சுத்தி வந்துடும். தெரியுமா உங்களுக்கு? அது அவ்வளவு லென்த் இருக்கு நம்ம உடம்புக்குள்ள. எடுத்து எல்லாத்தையும் முடிச்சு போட்டு வந்தா பூமியின் சுற்றளவு அதை நம்ம உடம்புக்குள்ளார இருக்கிறது கூகுள்ல தேடி பாருங்க. அந்த அளவுக்கு நம்ம உடம்புக்குள்ளார அவ்வளவு. மூளை எவ்வளவு வெயிட்? 350 கிராம். தப்பா இருந்தா மாத்திக்கோங்க, கூகுள் பார்த்து சரி பண்ணிக்கோங்க. நான் சொல்றதுதான் கரெக்ட் எடுத்துக்கோங்க. கரெக்ட் ஒரு சர்ச். ஏன்னா நம்ம கூகுள் இருக்கு. அந்த 350 கிராம் இப்போ நான் சொல்றேன், அதே வச்சுக்கோங்க. அந்த 350 கிராம்ல அதிகமான அறிவாளி யார் இது வரைக்கும் இந்த உலகத்துல? அவருடைய மூளை எவ்வளவு பயன்படுத்தப்பட்டு இருக்கிறது. அவரோட மூளை திருடிட்டு போயிட்டாங்க தெரியுமா? அது எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி தேடி தேடி எடுத்து போட்டோ வச்சிருக்கிறாங்க. அவருடைய மூளையே திருடிட்டு போயிட்டாங்க. ஏன் திருடிட்டு போனாங்கன்னு தெரியுமா? எந்த அளவு அந்த மூளை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக திருடிட்டு போனோம். அது எவ்வளவு கண்டுபிடிச்சாங்க நீ யாருக்காக தெரியுமா? அந்த மூளை எவ்வளவு பயன்படுத்தப்பட்டது? 7%. உலகத்திலேயே ஜீனியஸ் அவர் தான். அவருடைய மூளை பயன்படுத்தப்பட்ட அளவு வெறும் 7% தான். மீதி 93% மூளை பயன்படுத்தப்படாமல் இருந்திருக்கிறது. 7% தான் உலகத்திலேயே ஜீனியஸ். அப்ப நம்ம மூளை எவ்வளவு இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும், இந்த பிரபஞ்சம் உருவாச்சு இல்லையா, அது உருவான காலத்திலிருந்து இன்னும் இந்த பிரபஞ்சம் எத்தனை லட்சம் கோடி ஆண்டுகள் இருக்கும் அப்படிங்கிற வரைக்கும் இந்த மூளையில் இருக்கு. அதனால்தான் 7%க்கு அவர் அவ்வளவு புத்திசாலியா இருந்தார். அப்ப இன்னும் 93%. ஐயா பாடுறார் வள்ளலார், மடலெல்லாம் மூளை மலர்ந்திட. எல்லா சாமியும் எந்த பூல வைக்கிறாங்க? தாமரை பூ. ஏங்க? ஏன் வேற எதுவும் பூல வச்சா சாமி நிற்க மாட்டாங்களா? ஏன் எல்லா சாமிக்கும் தாமரை பூ? வள்ளலார் கூட தாமரை பூ வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. வள்ளலார் கூட தாமரை பூல ஏற்றி வச்சிருக்கோம். ஏன்? தாமரைக்கு எத்தனை மடல் தெரியுமா இருக்காது? 1008 மடல். தாமரை பூ விரிச்சு ஒண்ணுன்னா பிரிச்சு பாருங்க, 1008 மடல். அதோட எப்படி சொல்றது, மடல்லாம் கரெக்ட் தானே? அது 1008 இருக்கும். மூளை அந்த தாமரைக்கு ஒப்பானது. அந்த மூளை மலர்ந்திட அப்படிங்கிறார். அது எந்த அளவுக்கு விரிவடைகிறதோ அந்த அளவுக்கு நமக்கு அறிவு விளக்கம் பெற்றிருக்கின்றோம். மடலெல்லாம் மூளை மலர்ந்திட. இந்த 1008 மடலும் மூளை மொத்தமா விரிஞ்சு 100%
பயன்பாட்டுக்கு வந்துச்சுன்னா நம்ம தேகம் என்ன ஆகும்? நம்ம எல்லாருக்கும் என்ன ஓடுது உடம்புல? ரத்தம் ஓடுது. ஐயா என்ன சொல்றாரு? ஒரு 3 தேகம் சொல்றாரு. சுத்த தேகம், ஒரு 5 minutes கிறிஸ்டியன் என்ன சாரி, சுத்த தேகம், பிரணவ தேகம், ஞான தேகம்னு 3 தேகம் சொல்றாரு. சுத்த தேகம் அப்படின்னா, சுத்த தேகம்னா என்ன? காலையிலேயே ராத்திரியும் குளிக்கிறது. சுத்த தேகம் அப்படின்னா தோன்றும் பிடிபடும், முன்னாடி இருக்கும், நம்மளால தொட முடியும். ஆனால் அவங்களுக்கு வேர்வை வராது, பசிக்காது, தாகம் எடுக்காது, சாப்பிட மாட்டாங்க, மலஜலம் கிடையாது, நடந்தால் நிழல் விழாது. இதுக்கு பேர் சுத்த தேகம். அது மாதிரி ஆகிட்டாங்கன்னா அவங்க சுத்த தேகம் அடைந்தவர்கள். அதுக்கடுத்தது பிரணவ தேகம்னு ஒன்று இருக்கு. அது தோன்றும் பிடிபடாது, மற்றதெல்லாம் அதே மாதிரி. சுத்த தேகத்துக்குள்ள குவாலிட்டிஸ் எல்லாம் ப்ளஸ் பிடிக்க முடியாது. இப்படி பிடிச்சா இப்படி போயிடும், கை பிடிக்க முடியாது. சாலிட் ஸ்டேட்டில் இருக்க மாட்டாங்க, பிடிக்க முடியாது. அவங்கள ஃபோட்டோ எடுக்க முடியாது. வள்ளல் பெருமான் ஃபோட்டோ எடுக்கிறது நிறைய முயற்சி பண்ணுறாங்க. அந்த காலத்தில் சென்னையில் தான் எல்லாம் பெரிய ஆளுங்க. சென்னையிலேருந்து கூட்டிகிட்டு வந்து மாசிராமணின்னு ஒருத்தர் கூப்பிட்டு வந்து ஃபோட்டோ எடுக்க வைங்க. அவர் தான் சென்னையில் அப்போ வந்து அந்த ஜெமினி அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஃபோட்டோகிராஃபர். ஃபோட்டோ எடுக்கிறாங்க, ஒன்றுமே வர மாட்டேங்குது. எவ்வளோ தடவை ஃபோட்டோ எடுக்கிறாரு, ஒன்றுமே வேலை. வள்ளல் பெருமானோட உருவப்படம் வேலை. இப்போ பார்த்துட்டு இருக்கிறதெல்லாம் ஒரே ஒரு 2 படத்தை தவிர இது எல்லாம் கற்பனையாக எழுதப்பட்டது தான். ஒன்று கருங்குழியில் இருக்கக்கூடிய ஒரு படம், மீசை வச்சுட்டு இப்படி உட்காந்து இருக்கக்கூடிய படம். இன்னொன்று வேட்டவலம் ஜமீன்தார். 2 பேரும் ஓவியர்கள் வரைந்த படம். ஃபோட்டோ எடுத்த படம் வள்ளலாருக்கு கிடையாது. ஏன்னா அவர் ஞான தேகம் பண்ணிருந்தார். இப்போ பிரணவ தேகம்னா ஃபோட்டோ எடுக்க முடியாது, விழாது. அடுத்தது ஞான தேகம்னா தோன்றியும் தோன்றாமலும் இருக்கும். அவங்க நினைச்சா நம்ம முன்னாடி வருவாங்க, அவங்க நினைக்கலன்னா நம்ம முன்னாடி வர மாட்டோம். இது ஞான தேகத்துக்கு உண்டான சார். இந்த 3ம் வள்ளலார் அடைஞ்சிட்டாரு. சரிங்களா? அப்போ இந்த தேகம் எப்படி அப்படின்னா, எப்போ அந்த தேகத்தை நம்ம அடைய முடியும், ஞான தேகத்தை எப்போ அடைய முடியும் அப்படின்னா, வெளிக்குள் வெளிக்கடந்து அப்படின்னா, நீங்கள் தியானம் பண்ணும்போது முதல்ல ஒரு வெற்றிடம் உருவாகும். நம்மளுடைய எண்ணங்கள் எல்லாம், எண்ணங்களே இல்லாத போது அந்த இடத்துல என்ன உருவாகுது? ஒரு எம்டினஸ், ஒரு வேக்கம். கரெக்ட், அந்த வார்த்தையை பயன்படுத்த ஒரு வேக்கம். அதுக்கு பேர் தான் வெளி. அந்த வெளி ஒரு ஸ்டேஜ், 2 ஸ்டேஜ், 3 ஸ்டேஜ் அப்படியே போகும். அதான் வெளிக்குள் வெளிக்கடந்து அப்புறமா எண்ணங்களே இல்லாத ஒரு நிலைக்கு அந்த மனசு போகும் இல்லையா? அப்பொழுது வரக்கூடியது தான் சுகம். இப்போ நம்ம லட்டு சாப்பிட்றோம், சுகமாக இருக்கு. இந்த லட்டு என்ன ஆகுது? உலகத்திலேயே ஒரு அற்புதமான படைப்பு அப்படின்னு சொல்லும்போது கேட்டுட்டு வந்தாங்க. ஒருத்தர் வந்து ரொம்ப மோசமான விஷயத்தைன்னு எடுத்துட்டு வந்தார். ஒருத்தர் மக்கள்கிட்ட வந்து சிஷியர்கிட்ட மோசமான விஷயம் ஏதோ இவன் யோசிச்சான். மோசமான விஷயம் எது? மலம் இல்லையா? அவன் போய் அந்த மலத்தை எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு அந்த மலத்தை எடுக்க போகிறான். மலம் பேசிட்டான். கொஞ்சம் லாஜிக்லாம் பார்க்காதீங்க. சினிமாவில் மட்டும் லாஜிக் பார்க்காம ஒரு ஹீரோ வந்து 50 பேர் அடிச்சு வீழ்த்துறாரு. இப்போ மட்டும் லாஜிக் பார்க்கணும். ஓகே, அந்த மலத்தை எடுக்க போகிறான். மலம் பேசுது. அடா பாவி, என்னை தொடாதரான்னுச்சு. ஏன்னு கேட்டேன். நேற்று நான் ரொம்ப அற்புதமாக லட்டாக தான் இருந்தேன், நல்ல வாசனையாக இனிப்பான லட்டாக இருந்தேன். உன்ன மாதிரி ஒருத்தன் வந்து தின்னான், மலம் ஆகிட்டேன். இப்போ என்னை விட மாட்டேங்கிறேன். இப்போ ஏன்டா என்னை தொடர? இதுக்கு மேலே கீழான நிலைமைக்கு நான் எப்படி போகிறது? என்னை தொடாதான்னு வச்சேன். அப்போ எப்படி இருக்கிறோம் நம்மளுடைய நிலைமை? அதனால தான் வள்ளலார் சொல்கிறார், உண்டதெல்லாம் மலமே. ஆனால் நமக்கு எவ்வளோ ருசி தேவைப்படுது. சாப்பிட்றது லட்டு சாப்பிட்டாலும் அப்படிதான், பாவக்காய் சாப்பிட்டாலும் அதுதான், மலம் தான். ஆனால் எதை நம்ம விரும்பி சாப்பிட்றோம்? அப்போ என்ன பண்ணணும்? அப்போ இந்த வெளிக்குள் வெளிக்கடந்து சும்மா இருக்கக்கூடிய அந்த நிலை நமக்கு வந்தாதான் நம்ம அந்த சுகத்தை அனுபவிக்கணும். அதுதான் உண்மையான சுகம், உண்மையான இன்பம். கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கும்போது அவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு. அப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நான் டெய்லி என் பையனுக்கு கல்யாணம் பண்ணிட்டேன், என் பையனுக்கு கல்யாணம் பண்ணிட்டேன், அப்படி டெய்லியாக நான் இருந்துட்டு இருக்கிறேன் இல்லையே. அப்போ அந்த சுகம் எப்போ என்ன ஆச்சு? அப்படியே கொஞ்சம் என் பையனுக்கு கல்யாணம் 6 வருஷம் ஆயிடுச்சு. 6 வருஷம் ஆயிடுச்சுடா. அப்போ அந்த சுகம் என்ன ஆச்சு? குறைஞ்சிக்கிட்டே போச்சு, காணாமலே போயிடுச்சு. அந்த மாதிரி தான் நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம அனுபவிக்கக்கூடிய அத்தனையும் டெம்பரரி. அலெக்சாண்டருடைய மரணத்தில் அவர் என்ன பண்ணாரு? 2 கையும் இப்படி வச்சாரு. என்ன எழுதி வச்சாரு?
எவ்வளோ ராஜ்யங்களை நான் வெற்றி பெற்றால் கூட நான் எடுத்து செல்வது ஒண்ணுமே கிடையாது. எதை கொண்டு வந்தோம் அதை இழப்பதற்கு. பகவத்கீதை படிச்சீங்கன்னா ரொம்ப அர்த்தம். எதை கொண்டு வந்தோம் அதை இழப்பதற்கு. என்னத்தை கொண்டு வந்தோம்? அதனால வாங்கறதெல்லாம் கொடுப்போம். அதுக்கு பேர் தான் ஜீவகாரணம். அதை பண்ணீங்கன்னா இந்த சும்மா இருக்கக்கூடிய சுகம் மனம் எப்போ அடங்கும்னா, நமக்குன்னு எதையும் வச்சுக்கிட்டு அடுத்தது என்ன பண்றது, அடுத்தது என்ன பண்றது, அடுத்தது என்ன பண்றது, இதை எப்படி பாதுகாக்கிறது, அதை எப்படி பாதுகாக்கிறது. அப்ப என்ன பண்ணணும்? நம்மள்கிட்ட எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்கணும்னா எந்த சொத்தும் இருக்கக்கூடாது இல்லையா? உங்களுக்கு என்ன வேணுமோ உங்க தேவைக்கு, நம்ம தேவைக்கு நம்ம வச்சுக்கணும். எத்தனை பேர் வீட்டில் எவ்வளோ ட்ரெஸ் இருக்குது யோசிச்சு பாருங்க, எவ்வளோ ட்ரெஸ் நமக்கு தேவைன்னு யோசிச்சு பாருங்க. அதாவது லாஜிக்காக எல்லாத்தையுமே திங்க் பண்ணி பாருங்க. இதெல்லாம் நமக்கு தேவையா? இவ்வளோ வச்சுருக்கு தேவை, யாருக்காவது கொடுத்துடலாமா? கொடுத்துருங்க. அதுதான் சுகம். அதுதான் நம்மளை சும்மா இருக்க வைக்கும். அதனால நேராக எழுந்திரிச்சு போய் கண்ண முடியும் உட்காந்துட்டா அந்த சுகம் கிடைச்சிருமான்னா இல்லை. அதுக்கு முன்னாடி நிறைய விஷயங்கள் இருக்கிறது. இந்த புலன்களை எல்லாம் நம்ம வசப்படுத்த வேண்டும். அதனால அத்தனை பேரும் ஒரு நல்ல முயற்சியில் இருங்க, நல்ல சிந்தனை இருங்க. சிந்தனை, சொல், செயல், இது மூணும் தூய்மையாக இருந்தாதான் நாம தூய்மையா இருக்கிறோம்னு அர்த்தம். எத்தனை தடவை குளிச்சாலும் அதுக்கு பேர் தூய்மை இல்லை. நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அத்தனை கழிவுகளையும் நீக்க வேண்டும். டீடாக்சிஃபிகேஷன் பண்ணணுமா வேணாமா? பண்ணணும். வெளியில குளிக்கிறோம், உள்ள குளிக்கிறது அழுக்கு சேர்த்துக்கிட்டே இருக்கும். அதனால உள்ள இருக்கக்கூடிய அந்த அழுக்குகளையும் நாம் சுத்தப்படுத்தி கொண்டே வர வேண்டும். அதுதான் நமது படிநிலை. அதை ஒண்ணுன்னா யோசனை பண்ணி நம்மை நாமே பரீட்சை செய்து கொண்டு நம்ம மேலேறிக்கிட்டே வரணும் என்று சொல்லி அற்புதமான இந்த வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி.